பதில் சொல்வது என்பதை நினைவுபடுத்துவதாக எங்களை சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். மைக் செட் யார் பொறுப்பு? கொஞ்சம் வால்யூம் ஏற்ற பண்ணி பாருங்க. கூட சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ். சகோதர பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் முதல் ப்ரோக்ராம் மணி 10:50 ஆயிடுச்சு இல்லையா? ஒரு 12:10 அந்த லெவலில் நான் என்னோடய செஷனை முடிச்சிருவோம். நான் அங்கே போய் போட்டுறோமோ அங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தை அப்படி மாலிக் கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மதியத்தில் முக்கியமான நிகழ்வு டாக்டர் ப்ரொஃபஸர் சையது பஹாவுதீன் சார் அவங்க வர இருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உலமாக்களோட நிகழ்ச்சி இருக்குது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், கடைசி வரைக்கும் நான் இருந்து தாத்தா போவேன்னு சொல்லணும்னு கேட்குங்க. மாஷா அல்லா மாஷா அல்லாஹு அக்பர். இருந்துடலாமா? ரொம்பலாம் போர் அடிக்க மாட்டோம். நாஜியார், சபையோட ஒழுக்கம், கண்ணியமாக உட்காருங்க, கவனமாக கேளுங்க, கேட்டதை மனசில் பதிய வைங்க. அஜியார் நோட் கொடுத்துருக்கா? காணா? யார் கையிலையும் காணா? எது கொடுத்துருக்கு? இதா மாஷா அல்லா. அஜய், ஒரு சின்ன முன்னாடி உட்கார்ந்தா ஒரு சிக்கல் இருக்கு. கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். என்ன அஜயா? அது என்னோட சுபாவம், அது கோச்சுக்கிறாதீங்க. ஹாஜியார், இன்னைக்கு தேதி என்ன ஹாஜியார்? அதாவது எல்லாருமே கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் தான் இருக்கீங்க. எனக்கு வயசுக்கு மூத்தவங்க தான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த 1.25 மணி நேரத்துக்கு நீங்கள்லாம் ஒரு 10வது ஸ்டூடெண்ட்டாக மாறிடுங்க. நான் வாதியாராக இருக்கேன். அந்த மழலை பருவத்துக்கு திரும்பிடுவோம். அப்படியே என்ன கொஞ்சம் இன்ட்ராக்ஷனாக போனால் தான் தூக்கம் வராமல் இருக்கும். தூக்கம் வந்தால் கூட கொரட்டை விட்டுறாதீங்க. என்ன ஆஜியார்? நீ தெரியும் என்ன ஆஜியார்? பிப்ரவரி 5. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எப்போ இருக்கு? இடைப்பட்ட தூரம் எவ்வளோ நாள் இருக்கு? ஒரு 3 மாதம் குறைஞ்சது இருக்கு இல்லையா? இந்த 3 மாதத்துக்கு செய்ய வேண்டிய பயிற்சிகள் 25 பயிற்சிகள் இருக்கு. ஒரு கேள்வி கேட்குறேன், ஹஜ் செய்வது லேசா கஷ்டமா? கஷ்டம் வேற, லேசு வேற. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போனாங்க இல்லையா? அந்த ஆஜிட்ட போய் முசாஃபா பண்ணி கேளுங்க, அவர் எவ்வளவு நூடுல்ஸ் ஆனாரும் தெரியும். அல்லாஹ் தாலா மல்லிகைப்பூ மாதிரி வாடாம கூட்டி வந்த ஹாஜிகளும் இருக்காங்க. இந்த குளிச்சுட்டு கையிலேயே புளிஞ்சா அப்படி இருக்கும், சக்கையா புளிஞ்சு துவச்சு காய போட்டு வந்த ஹாஜிகளும் இருக்காங்க. இப்போ நம்ம எந்த ரகத்தில் விரும்புகிறோம்? அதை அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கொடுக்கணும்னு சொன்னால் தயவு செய்து சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதிக்குங்க. ஹஜ் கமிட்டியில் உங்களுக்கு வழிகாட்டிகள் இல்லை. ஹஜ் இன்ஸ்பெக்டரோட டியூட்டி அது இல்லை, அவரோட டியூட்டி வேற. என்ன ஆச்சியா? அதனால் சொல்ல வேண்டிய விஷயங்களை தயவு செய்து எழுதி வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம் இருக்கு, கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்களை பலதரப்பட்ட இருக்காங்க. சிலர் வியாபாரம் செய்கிற நோக்கத்தோடு வருவாங்க. நீங்கள் அங்கே பார்ப்பீங்க, ஹோல்சேல் மார்க்கெட்டில் நிறைய பொருட்களை வாங்கி ஹரம் வாசல்லே விற்றுட்டு போயிடுவோம். நாம இல்லை, சில நாட்காரங்க இருக்காங்க. ஒரு 5 லட்ச ரூபா ஹஜ்ஜுக்கு செலவு பண்ணுவாங்க, ஒரு 15 லட்ச ரூபா வியாபாரம் பார்த்துருவாங்க. பாக்கி எவ்வளோ லாபம் உங்களுக்கு? 10 லட்ச ரூபா லாபம். சிலர் சுற்றுலா நோக்கத்தோடு வருவாங்க. மாஷா அல்லாஹ், இதுதான் அஸூருல் சொத்தான் தான் பார்ப்பார். இது ரசூலுல்லாஹோட வீடாக தான் பார்ப்பாரு. மாஷா அல்லாஹ்னு சொல்லி பார்ப்பாரு. அவர் நியத்தை பிறகுங்க இதெல்லாம் பார்க்குற கண்ணோட்டத்தையே வருவார். இப்போ நாம யாரும் பள்ளப்பட்டி ஹாஜிகள் அப்படி இல்லை. மூன்றாவது ஒரு தரப்பு இருக்கு, யாசமும் கேட்கக்கூடாது. இப்போ நான் ஆகஸ்ட்ல முறா போயிருந்தேன். தவாப் சுத்தியிலே பக்கத்தில் ஒருத்தர் லேசாக வந்தார். அது மாதிரி நான் இந்த நாட்டுக்காரரு கொஞ்சம் பண்ணுங்க, எஹ்ராம கிழிச்சிட்டு நிறைய வசூல் அங்கங்க நடக்கும். அது பல லட்சம் வந்துடும்.
நம்ம அப்படி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் 4வது ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு சொன்னால், பெருமைக்காக ஹஜ்ஜு செய்வார். நான் அந்த பள்ளியில் இவ்வளோ நாளாக இருக்கேன், சின்ன தம்பி போயிட்டு வந்தாரு, நான் ஹாஜின்னு என்ன சொல்ல மாட்டாங்க என்னைய. அந்த நியத்தை நம்ம யார் பள்ளப்பட்டில் இருக்க மாட்டீங்க, பயிற்சியில் ஒரு பகுதியில் நான் சொல்கிறேன் சார். அதே தான் எங்களுக்கும். நான் பெரிய ட்ரெயினரு, நான் பெரிய ஆர்கனைசரு அப்படிங்கிற உள்ளத்தோடு நான் இங்கே இருந்தேன்னா, கியாமத்தில் போய் யாரெல்லாம் நாங்கள் 2 மணிக்கெல்லாம் ஹாஜிகள் டவுட்ஸ் வந்தோம்னா, நீ என்ன நியத்தோட சொன்ன, நீ பெரிய பயிற்சியாளர்னு நினச்ச, உனக்கு அங்கேயே கொடுத்துட்டேன், இங்கே ஒன்றுன்றான். யாரெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போயிட்டு வந்தேன், இவ்வளோ சிரமப்பட்டேன், என் ஹஜ்ஜை ஏற்றுக்கலையா? நீ ஹாஜிங்கிற பேரு தானே வந்த, உனக்கு கொடுத்துட்டாங்கல்ல. எல்லாம் செக் பண்ணாச்சாலாம், எல்லாம் தௌஃபீக் சீட்டும். இறுதியாக ஒரு கூட்டம் இருக்கும், அந்த ஒரு கூட்டத்தான் அல்லாவுக்காக ஹஜ் செய்வாங்க இன்ஷால்லா. இப்போ இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி 10:50க்கு நம்ம உள்ளத்துல அப்படியே ஒரு நிமிஷம் நமக்கு, யா அல்லாஹ் எனக்கு கடமையாக்கப்பட்டது ஹஜ்ஜை உனக்காகவே செய்ய நாடுகிறேன் நியத்து செஞ்சிருமா? மனசுக்குள்ள சொல்லுங்க, மனசுக்குள்ள சொன்னா போ. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம நியத்தை சரி செஞ்சுட்டோம். இப்ப இந்த பயிற்சியில முதல் பயிற்சி இருக்கு, இஸ்லாத்தின் அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ளுதல். 50 வயசுல ஒருத்தர் 3 நாள் ஜமாத் கூட்டிட்டு போய் குளிப்போட ஃபர்ல் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம உம்மத்து அப்படித்தான் இருக்கு. தயவுசெய்து பள்ளப்பட்டி ஆட்சியில் சொல்லாதீங்க, நான் முழு தமிழ்நாடு வச்சு பேசிட்டு இருக்கேன். என்ன ஆஜியார், ஒதுவோட ஃபர்ல் என்ன, தொழுகையோட ஃபர்ல் என்ன, உள் ஃபர்ல் என்ன, வெளி ஃபர்ல் என்ன, உம்ராவோட சட்டங்கள் என்ன, ஹஜ்ஜோட சட்டங்கள் என்ன, இதை பூரா நாம இங்கிருந்து கற்றுக்காம சென்றக்கூடாது. நாஜிமார்களே செஞ்சுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அடிப்படை சட்டம்னா இஸ்லாத்தில் எத்தனை கடமைகள் இருக்கு? சத்தமா சொல்லுங்கடா, சொல்லுங்களேன். 1வது, 2வது, 3வது, 5வது, ஒன்று விட்டுட்டோமோ? நம்ம சமூகம் விடுறது அதைத்தான். இந்த 4வது கடமையை நிறைவேற்றாம 5வது கடமைக்குள்ள போறது சரியா இருக்குமா? நான் இங்கே பூரா பெரிய பள்ளப்பட்டியில் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் அது தப்பா நினச்சிக்காரங்க, நான் சொல்லிடுறேன். ஜக்காத்துடைய விஷயங்களை குறைஞ்சபட்சம் இந்த வருஷமாவது கணக்கிட்டு அசட் லைபிலிட்டி கழிச்சுட்டு நமக்கு என்ன வருதோ கணக்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவோமா? இன்ஷால்லா இந்த வருஷத்துலேருந்து மௌத்து வரைக்கும் நம்ம இன்ஷால்லா என்ன செய்வோம், அதை சரியான முறையில் கொடுத்துட்டு போயிடுவோம். கீழே சகோதரிகளை நீங்கள் தான் கவனிக்கணும். இன்னைக்கு 11 பவுனா அதுக்கு மேலே இருந்தால் ஜக்காத்து நீங்கள் தான் கொடுக்கணும். உங்கள் கணவர் மீறி பொறுப்பு இல்லை. அவர் கொடுத்துட்டா நல்லது, அவர் கொடுத்துட்டாரா கொடுக்கலன்னு செக் பண்ணுறது உங்கள் பொறுப்பு. கியாமத்தில் அல்லாஹ் அவங்க பிடிச்சிருவான். 5வது மாடி ஏற போகிறோம், லிஃப்ட்டை விட்டுருங்க, படிக்கட்டில் ஏறுறோம். 4வது மாடி ஏறுது நம்ம வேணும். இன்ஷால்லா ஜக்காத்துகளை சரியாக நம்ம நிறைவேற்றுகளை முயற்சி செய்வோம் இன்ஷால்லா. அடுத்து யாரெல்லாம் பட்டன் செல் வச்சுருக்கீங்க? இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு இல்லையா? காப்பி பட்டன் ஃபோன் இல்லையில, மாஷால்லா பெரிய விஷயம். சில கிராமங்களில் சில ஊர்களில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்டன் செல் தான் விட்டுட்டு எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோனும் யூஸ் பண்ணி பழகிக்குங்க. குறிப்பாக சகோதரிகளுக்கு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணுறது எப்படி சொல்லி கொடுத்துருங்க. ஹஜ் ஸ்வேதா ஸ்வேதா மட்டும் வைங்க, ஸ்வேதா மட்டும். இந்த ஆப் ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மட்டும் என்ன பள்ளப்பட்டிக்காரங்களாம் என்ன டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுற விஷயத்த நமக்கு தெரியும், சகோதரிகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க. குறிப்பாக லொக்கேஷன் ஷேர், எந்த இடத்துல இருக்கோங்கிறத அவங்க நமக்கு ஷேர் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக போய் அவங்கள பிக்கப் பண்ணிடலாம். பல கோடி மக்கள் சேர்ற இடம். 2001 நான் ஹஜ்ஜுக்கு போயில ஒருத்தர் வந்தார். போன வருஷம் என் மனைவியை துடிச்சு இந்த வருஷம் தேர்னார். 2001 நாஜி இப்போ அப்படிலாம் இல்லை. ஸோ பயந்துடாதீங்க. அதனால் லொக்கேஷன் ஷேரிங்கு நீங்கள் அதை ஹஜ் ஸ்வேதா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஹஜ் ஸ்வேதா விஷயமா நம்ம தம்பி சையத் அப்துல்லா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் விளக்காகவும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஸ்பீடாக போயிடுறேன். இப்போ கரூர் மாவட்டத்தில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்காங்க? சுமார் கணக்கீடு இருக்கா? ஒரு 50,000 இருப்பாங்களா முஸ்லீமு? இருப்பாங்க.
ஆஜியார்கிட்ட கேட்டு 125 ஆஜிகள்னார். அல்லாஹ் அக்பர். இந்த 2 லட்சம் பேர்ல அல்லாஹ் நமக்கு தானே தகுதி கொடுத்தான். நான் ஆஜி அப்போ அல்லாவோட வாதம் இருக்கு, நன்றி செலுத்துங்கள், அடுத்து என்ன வரும், அதிகப்படுத்தி தருவேங்கிறான். இப்போ நம்ம சுக்ரியா நஃபில் ஒவ்வொரு வக்திலையும் தொழுதாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு ஜும்மாவில் தொழுதாலும் பரவாயில்ல, குறைஞ்சது 2 ரக்காத் யா அல்லாஹ் எனக்கு இந்த ஹஜ்ஜு வாய்ப்பு கொடுத்தியே, உனக்கு நன்றி செலுத்து 2 ரக்காத் அல்லாஹ்க்கு தொழுதுருங்க. அடுத்த விஷயம் தல்பியா. கால ரொம்ப அழகாக ஆஜிகள்லாம் சொன்னீங்க. தல்பியாவோட அர்த்தம் என்ன? சரி, நான் கித்தாபில் உள்ளதை படிக்கிறேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எப்பெல்லாம் எஹ்ராம் கட்டி நியத்து வச்சிட்டீங்களோ ஒரு தடவை தல்பியா சொல்றது ஃபர்லு, 3 முறை சொல்வது சுன்னத்து. ஆண்கள் எவ்வளவு சத்தமானாலும் சொல்லலாம், பில்டிங் அதிர மாதிரி சொல்லுங்க, தப்பு இல்லை, இங்க இல்லை. சகோதரிகள் பக்கத்தில் உள்ள பெண்களுக்கு கேட்கக்கூடாது, அவங்க அந்த அளவு மட்டும் தல்பியா சொன்னா போதுமானது. ஹாஜிமா கவனிச்சுக்கோங்க, அங்கே சில ஹாஜிகள் பெண்களை பார்க்குறோம், அவங்களும் சேர்ந்து சத்தமாக தல்பியா சொல்லுவாங்க. அதனால தல்பியா சொல்ற ஒழுக்கத்தில் பெண்கள் மிக அமைதியாக தான் சொல்லணும், ஆண்கள் சொல்லிக்கலாம். இப்போ அதில் அர்த்தம் என்னத்தானா, இதோ நான் ஆஜராகிவிட்டேன் யா அல்லாஹ், இதோ நான் ஆஜராகிவிட்டேன், உனக்கு யாதொரு இணையும் இல்லை, இதோ நான் ஆஜராகிவிட்டேன், நிச்சயமாக புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம், ஆட்சிகள் அனைத்தும் உனக்கே சொந்தம், உனக்கு யாதொரு இணையும் இல்லை. இது புக்கில் உள்ளது, நம்ம லேசு. இதோ வந்துட்டேன் யா அல்லாஹ், இதோ வந்துட்டேன், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உதரும்ல, அதெல்லாம் தெரியுமில்ல, இதை மனசில் வச்சுக்கிட்டு தல்பியா சொல்லணும். இப்போ நான் வர்றேன் ஆஜியார், நான் வந்துட்டேன் ஆஜியார் சொன்ன என்ன செய்வீங்க? உன்னை நான் கூப்பிட்டேன்னா கேட்பீங்களா இல்லையா? சும்மா வந்துட்டேன் அப்படின்னா நான் இப்போ தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் அதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன்னு என்ன அர்த்தம்? உங்களை கூப்பிட்டது யாரு? சத்தமாக சொல்றதா? அல்லாஹ். என்கிட்ட 1000 கோடி ரூபா சொத்து இருக்கு, நல்லா ஜபர்தஸ்தாக இருக்கு, அவங்கள ஹஜ் போயிட்டு வந்துட்டாங்களா என்ன? அல்ல நமக்கு தானே பாக்கியத்தை கொடுத்தான். பராத் முந்தானத்து லிஸ்ட் திருப்பி போட்டிருப்பான், போன பராத்தில் போட்டிருப்பான் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடலாம்ட்டு. இந்த பராத்தில் எல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எத்தனையோ சகோதரரை பார்க்குறோம் ஃப்ளைட்டில் மரணிச்சவங்களாம் இருக்காங்க. அதனால துவாவோட பவர் என்னன்னா, அல்லாஹ் எழுதின தக்தீரே துவா மாத்திருமா. அதனால துவாவை அதிகமாக செய்யுங்க. தல்பியா ஓதையில் யா அல்லாஹ் இதை வந்துட்டேன், யா அல்லாஹ் இதை வந்துட்டேன்னு இப்போ லுஹர்லேருந்து ஆரம்பிச்சிருங்க. தல்பியாவை தெளிவாக சொல்லணும், உச்சரிப்போடு சொல்லணும், அர்த்தத்தோடு சொல்லணும். சும்மா அங்கே பார்க்க லப்பைக் அல்லாஹ் லப்பைக் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த உம்மத்து பள்ளப்பட்டி ஹாஜிகள் இல்லை. குறிப்பாக சொல்கிறேன், இந்த 3 வருஷமாக நம்ம பள்ளப்பட்டி பயிற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பள்ளப்பட்டி ஹாஜிகளோட தர்த்தீப் மெட்ராஸில் தனியாக தெரியும். இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃப்ளைட் போட்டாங்க, எல்லாருமே ஒரே ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரே பில்டிங்கில் இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நமக்கு நம்ம சூனியம் வச்ச மாதிரி ஃப்ளைட்டு நீயே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஜியார் டேட்டை போட்டிருப்பாரு, பக்கத்தில் வாணியம்பாடி கூட இருப்பார், இதெல்லாம் சிரமங்கள் வரும். சரிங்களா? அதெல்லாம் தல்வி தெளிவாக சொல்லிடுவோமா? ஒரு தடவை சொல்லிடுவோமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அஜய், நீ ஊசி போட்டாச்சா போடணுமா? அப்போ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேண்டியதில்லை. விஷயம் என்னென்னா, நமது உடல்நிலையும் மனநிலையையும் ஹஜ்ஜுக்கு தயார்படுத்தி கொள்ளுதல். உடல்நிலை என்னன்னு சொன்னால், நமக்குள்ள டாக்டர்கிட்ட போய் தெளிவாக சொல்லிடணும், சார் நான் மக்காவுக்கு போகிறேன், அங்கே டெம்பரேச்சர் 106 இல்லை 120 வரைக்கும் போகும், ஏன் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத உண்மையை சொல்லி நம்ம தயார்படுத்திக்கிறோம். உள்ளத்தை எப்படி தயார்படுத்துறதுன்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் காலை மாலை தஸ்பியாத்துகளை பயிற்சி எடுத்துருங்க. சுபூதுக்கு அப்புறமும் அசருக்கு அப்புறம் குறைஞ்சது சுப்ஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹ் அக்பர் 100 தடவை, ஸலவாத் 100 தடவை, இஸ்திஃபார் 100 தடவை, இதெல்லாம் இங்கே ஓதிட்டோம்னா அந்த பழக்கம் அங்கேயும் வந்துடும் நமக்கு. இங்கே 1க்கு 1 ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் ஒரு சுப்ஹானல்லாஹ், அங்கே 1க்கு லட்ச சுப்ஹானல்லாஹ். அப்போது இங்கே நம்ம பயிற்சி எடுக்காமல் அங்கே போயிட்டோம்னு சொன்னால் நம்ம பழக்கத்துக்கு வராது.
அங்கேயும் காலை கை நீட்டு அப்படியே உட்காந்துருவோம். பயிற்சி எடுக்கலாமா? செலவாத்த ஒரு விஷயத்தில் வர்றேன். நீங்கள்லாம் யாரை சந்திக்க போகிறீங்க? ஹஜ் முடிச்சுட்டு ஈருல் சர்தார் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிறீங்க. அவங்களுக்கு சில அன்பளிப்புகளை கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம். மதீனாவோட என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு இருக்கு, வெல்கம் டு த ப்ராஃபிட்ஸ் லிவிங் சிட்டி. அப்புறம் என்ன அர்த்தம் தான்? ரசூல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஊருக்கு உங்களை அழைக்கின்றோம். ரசூலா சொன்னாங்க, யார் என் ரவுலாவை வந்து சந்தித்தாரோ அவர் என்னையே சந்தித்தார். யாரை பார்க்க போறோம் தான்? பார்க்க போறோம். குறைஞ்சது ஒரு 10,000 செலவாச்சா. ஒரு நாளைக்கு 200 வச்சாலும் 3 மாசத்துக்கு 10,000 வந்துடும் உங்களுக்கு. அதிகமான செலவாத்துக்களை எண்ணி நோட் பண்ணுங்க. இவ்வளவு ஊதிரிக்கட்டு ஆக குறைஞ்சது ஒரு 10,000 செலவாத்தாவது நீங்க வச்சு ரசூலாட்ட போய் காணிக்க உங்களை ஒப்படைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லலை சும்மா அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் சித்திக், அஸ்ஸலாமு அலைக்கும் உமர்னு போயிட்டே இருக்கக்கூடாது. நீங்க போனீங்கன்னா ரசூலுல்லாஹோட பதில் உங்க காதில் கேட்கணும். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? அல்ஹம்துலில்லாஹ். முக்கியமான பயிற்சி என்னன்னு சொன்னா, நாளைக்கு வாக்கிங் வந்துருக்கேன். வாக்கிங் நடைப்பயிற்சி. சை செய்வோம்ல, சைனா சஃபாக்கும் மர்வாக்கும் தொண்டு ஓட்டம், ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் 450 மீட்டர். ஆனால் என்னை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தானே. எத்தனை மீட்டர் தான்? 1/2 கிலோமீட்டர் ஆச்சா? 7 தடவை போனால் எவ்வளோ ஆச்சு? என்னது பள்ளப்பட்டியில் கணக்கு புளியா இருப்பீங்களே, நாங்கள் மதுரைக்காரருக்கு பழகினமாக இருப்போம். 3.5 கிலோமீட்டர் ஆச்சு சைக்கு மட்டும். தவாப்பில் இப்போ 1.5-2 கிலோமீட்டர் ஆகும். 3.5 நீ ஹரம்குள்ள வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் ஆயிரும். மொத்தம் ஒரு உம்ரா செய்யறதா நீ எவ்வளோ நடக்கணும் தான்? இப்போ பயிற்சியே எடுக்கலன்னு வைங்க, சஃபா டு மர்வா போன புஷ்ஷுன்னு உட்காந்துருவோம், மர்வா டு சஃபா வரல புஷ்ஷுன்னு உட்காந்துருவோம். அது என்ன மாதிரி கொஞ்சம் பல்ஜு பாருங்க வைங்களேன், சிக்கல் தான். அதனால நடைப்பயிற்சி மிக 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 அவசியம். குறிப்பாக சகோதரிகளுக்கும் அவசியம். அவங்க நடைப்பயிற்சியை வாக்கிங்களா லேடிஸ் வீட்டில் இருந்து பழகிட்டாங்க இல்லையா, நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் எடுத்தோன்னு 7 கிலோமீட்டர் பாஞ்சிடாதீங்க. சிலருக்கு பயிற்சி இருக்கும், கிராமத்தாளர் நடப்பாங்க. ஏன்னா மிக டவுனில் உள்ள ஆளுக்கு பழக்கம் இருக்காது. 1 கிலோமீட்டர் ஆரம்பிங்க. ஹரம் இன்னைக்கு கிளம்புறப்போ 10 கிலோமீட்டர் கேஷுவலாக நடக்கிற பழகிக்கலாமா? சரி. அதில் ஆண்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஹவாய் செப்பலை போட்டு நடந்து பழகுங்க. முழு ஹஜ்ஜோட நாட்கள்லையும் நீ ஹவாய் செப்பலில் இருப்பீங்க. நம்ம ஹாஜி மெட்ராஸில் இஹ்ராம் கட்டுறப்ப தான் முத ஹவாய் செப்பலே மாட்டுவார். அது இங்கிட்டு கடிக்கும், அங்கிட்டு இழுக்கும். நாஜி இப்போவே நல்ல ஒரு பேர் வாங்கி போட்டு பார்த்து அது ஓகேன்னு தெரிஞ்சா கூட 2 மூணு வாங்கி வச்சுக்கோங்க. செஞ்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். கம்மியாக வருது மாஷா அல்லாஹ். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ்னு சொன்னா தான் நான் தூங்காமல் இருப்பேன். பார்த்து. அடுத்து லிஃப்ட்டு, எஸ்கலேட்டரு இதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் பழகிட்டீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணுங்கன்னா, இப்போவே சகோதரிகளை கூட்டி போய் அங்கெல்லாம் 20 மாடி 30 மாடி 40 மாடின்னு இருக்கும். வக்து நேரத்தில் லிஃப்ட்டுக்கு 1/4 மணி நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். இப்போ இவங்கெல்லாம் ஆப்பர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் ஆண்கள் பெண்களை பிரிச்சிடுறாங்க. நாங்கள் எவ்வளோ சொன்னோம் அத்தா பிரிக்காதேன்னு சொல்லிட்டு கேட்கல பண்ணுவோன்னு இருக்காங்க. அதெல்லாம் 7 நாளைக்கு மாடியில் போட்டுருவாங்க. ஆனால் ஒரு பில்டிங்கில் இருப்பாங்க. இப்போ என்ன செய்யணும், சகோதரிகளை கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு எங்கேயா கூட்டிகிட்டு போய் என்ன செய்யணும், நீங்கள் அவங்களா போகணும். 5ஆவது மாடி 5க்கு போயிட்டு திருப்பி கீழே வா. இந்த சர்வீஸை ஒரு 10 ட்ரிப்பு நம்ம போயிடுவோம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்புறம் எஸ்கலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்கலேட்டர்லையும் அவங்கள மக்கால டாய்லெட்ஸு எங்கே போனாலும் 3 மாடி 4 மாடி எஸ்கலேட்டர் தான் இருக்கும். இங்கேயும் போய் நம்ம சகோதரிகள் நல்லா பழக்கிடுவோமா? இங்கே பள்ளப்பட்டில் எஸ்கலேட்டர் வசதி இருக்காச்சியா? கரூரில் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. ஆமாம் போங்க. ஆமாம் நம்ம சகோதரியை நீனா போயிட்டு நீனா வா ஒரு 10 தடவை ட்ரைனிங் கொடுங்க, பழகிடுவாங்க. இல்லாட்டி அங்கே போய் கபடி விளையாடக்கூடாது, காலை கை வச்சு சொல்லக்கூடாது. செஞ்சுருவோமா? அடுத்து இது தேவையில்லை இருந்தாலும் சொல்லிடுறேன்.
வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் நீங்கள் கக்கூஸ் போய் பழகிக்கிறணும். இந்தியன் டாய்லெட்டு அங்கே இல்லை. நம்ம ஹாஜி இந்தியன் டாய்லெட்லேயே கக்கூஸ் போய் பழகிட்டு அங்கே போனோன்னா அவருக்கு வெளியேறாது. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் என்ன செய்வார், அங்கே ஒரு காலை வைப்பார், இங்கே ஒரு காலை வைப்பார். நடந்த விஷயத்தை சொல்கிறேன். அதனால் தயவு செய்து அது இல்லாதவங்க, ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் அந்த அமைப்பு இல்லைன்னா சிரமம் பார்க்காம எங்கே இருக்கோ அங்கே போய், இன்னைக்கு பள்ளிகளில் பூரா வந்துருச்சு இன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். அஜர், நம்ம ஊரில் எத்தனை வக்து பாங்க் சொல்லுவாங்க? இல்லை 5 வருதோ, கடமைகளும் 5, பாங்க 5. சரி, அங்கே அது 1. மாஷா அல்லாஹ். இந்த தஹஜ்ஜுடைய பாங்க நீங்கள் அங்கே கேட்கலாம். இந்த பேணுதலை இங்கேருந்து நம்ம ஆரம்பித்தாதான் அங்கே நமக்கு சுபுவாது கிடைக்கும். கொஞ்சிக்காதீங்க, இல்லாத விஷயத்த சொல்லக்கூடாது, பயிற்சிகளை சொல்லித்தான் ஆகணும். தஹஜ்ஜுடைய பேணுதலை இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நம்ம வீட்டில் ஆரம்பிச்சிருவோமா? என்ன சகோதரர்களே, தஹஜ்ஜுத் மட்டும் தொழுது பாருங்க, அதுவும் ஹரம்ல போய் தொழுது பாருங்க. சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் சாதாரணமாக எந்திரிக்க மாட்டோம். தஹஜ்ஜுத்தில் ஒரு டீயை அப்படி ஆற்றி எங்கள் முன்னாடி வச்சுட்டா போதும், எந்திரிச்சு உட்காந்துருவோம். அதனால் கீழே உள்ள சகோதரிகள் கொஞ்சம் தஹஜ்ஜுத் கீழே நீங்கள் முன்னாடி எந்திரிச்சு எங்களுக்கு ஒரு டீயே போட்டு கொடுத்துரு, நல்லாயிருக்கும். ஒரு வேண்டுகோள் தான். என்ன ஆச்சியா? இன்ஷா அல்லாஹ். வாரத்துக்கு எத்தனை ஜனாசா வரும்பா இங்கே? வாரத்துக்கு 3 வந்துருமா? இல்லை, அப்படியா? பரவாயில்லையா? அப்படியா? பரக்கத்தாயிருச்சோ? சரி சரி. அங்கே ஒரு வக்துக்கு டசன் கணக்கில் வரும். ஜனாசா தொழுகிற முறையை இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அங்கே போனோன்னு ஒருத்தர் கையை கீழே போடுவார், ஒருத்தர் கட்டுவார், பக்கத்தில் என்ன போடுற கீழே போடுவார், கட்டுறாரு, அது இல்லையே. நம்ம அப்படியே செய்வோம். ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹன்பலி எல்லா உம்மத்தும் அங்கே இருக்கும். பெண்களுக்கு அங்கே உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், இங்கே விட மாட்டோம்ல. சகோதரிகளே, நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா, ஜனாசா தொழுகைக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அங்கே ஒவ்வொரு வக்திலும் கிடைக்கும். 3வது தக்பீரில் நீங்கள் ஓத வேண்டிய ஒரு சின்ன சூறா இருக்குது, அதை மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணுங்க. இல்லாட்டி மையத்துக்கான துவா தான் அது. இன்ஷா அல்லாஹ் போயிடும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒரு கீராத்தோட நன்மது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்கள் ஆஜியார் நோட்டு கொடுத்துருக்காங்களா? அந்த நோட்டில் ஒரு பக்கத்தை ஒதுக்கிடுங்க, ஒரு 4 பக்கம் 3 பக்கம். அந்த பக்கத்தில் நம்ம அறிஞ்ச பருவத்திலிருந்து இன்று வரைக்கும் என்னெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் மனமாரித்தனம் பண்ணியிருப்போம், அல்லாஹ்வுக்கு நமக்குமே தெரிஞ்ச எத்தனை குற்றங்கள் இருக்கின்றன, இதை பூரா யோசிச்சு 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 எழுதுங்க. அரஃபா மைதானத்தில் அந்த அல்லாஹ் உங்களை கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? அடியானே நீ கேளு, நான் தர்றேன். முதல் கண்டிஷன் என்னங்க? நீ கேளு. கேட்கிறது உன் பொறுப்பு. அங்கே போய் அல்லாஹ்ம ஸல்லி அலா முஹம்மதி ரப்பனா ஆத்தினா அடுத்த ஒரு செலவாத்தை பற்றி முடிச்சிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஹஜ்ஜுக்கு பிரயாணம் சொல்ல போவீங்கல்ல, சும்மாவே போவீங்க, ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்யுமீங்க. ஒரு ஹாஜி சொல்லுவார், ஒருத்தர் சொல்லுவார், ஆனால் எங்கள் பேத்திக்கு போக பிள்ளை இல்லாமல் இருக்குது, இல்லை கடன் பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவங்களுக்கு என்ன தேவைங்கிற நம்மளே கிரகிச்சுக்கிறணும். நமக்கு தெரியும், சொந்தக்காரர் தான் தெரியும்ல. இதை பூரா என்ன செய்யணும், ஒவ்வொரு இரவுலையுமே இந்த பக்கத்தில் எழுதணும். மன்சூர் ஆஜியாருக்கு இது இப்படி எழுதுனீங்கன்னா ஒரு 10 பக்கம் இல்லை 40 பக்கம் நோட்டு ஃபுல்லாகிடும். இந்த துவா லிஸ்ட்டில் ரகசியமானதாக இருக்கும், அதை கோட் வேர்ட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிவி பார்த்து தான் சிக்கலாக போகும். துவா லிஸ்ட்டு மட்டும் சகோதரி நோட்டு நீங்கள் வாங்கி பார்க்காதீங்க, உங்கள் லிஸ்ட்டை இங்கே கொடுத்துடாதீங்க. XY ஜெட்டுன்னு போட்டுருக்குங்க, அவ்வளோதானே. எக்ஸ்னா அது, ஒய்னா இது, ஜெட்டுனா இது, ஏனா அது, அவ்வளோதான். எனக்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது போக யாரெல்லாம் நான் எதெல்லாம் மறந்துட்டேனோ அதையும் அல்லாஹ் எனக்கு ஞாபகப்படுத்துன்னு கேட்கணும். அரஃபா மைதானம் மாஷா அல்லாஹ் லுஹர்லேருந்து கிட்டத்தட்ட மகரிப்புங்கன்றாங்க, அசருக்கே உங்களை பேக் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அந்த இடைப்பட்ட 2-3 மணி நேரத்தை என்ன செய்யக்கூடாது, கதறிடணும். நோட்டை திறந்து வச்சோம்னா சூரிய மறைவு உங்களுக்கு தெரியக்கூடாது. செஞ்சிடலாமா இன்ஷா அல்லாஹ்? அந்த துவாவில் இந்த ஆஜிமார்களையும் எங்களையும்
சேர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பணி. இந்த எல்லா ஊருக்கும் ஒருத்தர் 2 பேர் தான் போவோம். இந்த பள்ளக்கட்டி இங்கே மொத்த நிர்வாகம் வந்துருச்சு. ஆச்சாரோட கட்டளை மீற பண்ணிருக்கலாம். அன்றைக்கி முக்கியமான நிகழ்வு இருக்குது. ஆச்சார்ட்ட அனுமதி கேட்டேன், ஆச்சார் கொஞ்சம் ஓடுங்களேன் அப்படின்ட்டு வந்து கேட்டார். அந்த துவாலிஸ்டில் தயவுசெய்து எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். அடுத்து வந்து எப்போவுமே ஒதுவோடு இருந்து பழகணும் பாய். நம்ம பள்ளியாசலுக்குள்ளே போனால் என்ன செஞ்சக்கூடாது, டேப்புக்கு போகக்கூடாது. ஏன் ஒதுவோடு இருக்குன்னு சொன்னால், புனித ஹரம் ஷெரீஃபுக்குள்ளே நீங்கள் ஒதுவோடு போயிடுவீங்க. அங்கே ஒது முடிஞ்சுன்னா வெளியே வந்துட்டீங்கன்னா திருப்பி உங்களால் உள்ளே போக முடியாது. ஒதுவோடு இருந்து இங்கேயே ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா அந்த பழக்கம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஒதுவே முடியாது. அனுபவத்தில் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒதுவோடு வந்து பழக்கிறோமா? உங்கள்ட்ட அமானிதங்கள் இருந்தால் ஒப்படைச்சிட்டு போயிருங்க. மௌத்து வந்துடும்னே போங்க. எல்லாம் மௌத்து கொடுக்க வேணாம். மௌத்து ஆனால் என்னவோ அந்த இதிலே போயிருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் வைத்துக் கொள்ளுதல். நல்லா கவனிச்சுங்க ஆச்சிமார்களே. நம்ம அரஃபா மைதானத்தில் மண்ணில் உருண்டு புரண்டு துவா கேட்போம். அல்லாஹ் கொடுத்து பொருளாதாரம் ஹலாலா இல்லாட்டி துவா ஒப்புக்கொள்ளப்படாதுன்னு ரிவாயத்து வருது. அப்படிதானே போனா சிலருக்கு நிறைய சிக்கலில் மாட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, அல்லாட்டே கேளுங்க, யா அல்லாஹ் இதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுறேன். முழுசாக வர முடியல என்னால். இந்த 3 மாதத்தில் என்னால் முடிஞ்சளவு ஒரு ஸ்டெப் வைங்க. இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணாலே போதும், லோன் வேணுமா இதுதே ஃபோன். எல்லா ஃபசாதும் இருக்குது. இந்த காலத்தில் ஹலாலாக வாழ்ற பொருளாதாரம் ஈட்டு ரொம்ப கஷ்டமான காலம்தான். இருந்தாலும் நம்ம அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கிட்டால் ஹஜ்ஜு நம்ம துவா ஒப்புக்கொள்ளப்படணும். இதுக்காக என்ன செய்யணும், நம்ம பொருளாதாரத்தை ஹலாலாக வைத்துக் கொள்ளுதல். நம்மளோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யணும், ஒரு கன்சல்டேஷன் பதில் சொல்லணும் பண்ணி, நான் போகிறேன் அண்ணே, நீங்கள் கவனிக்கலண்ணே சார் இந்த நாட்டுக்கு போகிறேன் ஒரு அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? பயண கூட்டாளிகள் கிட்டத்தட்ட என்ன செய்யணும், இங்கே நீங்கள் பெரும்பாலும் 80% பள்ளப்பட்டிக்காரங்க தான். உங்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு பிரச்சனை இல்லை. சில மாவட்டங்கள்லாம் எங்கெங்க தான் வருவாங்க. இங்கே தான் முதல்ல அவங்க ஒருத்தருக்கு முசாஃபா பண்ணிக்கிறாங்க. அதான் நான் மேலூர், நான் மதுரை, நான் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முசாஃபா செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்னொரு விஷயம் இருக்குது. பெருமை பள்ளப்பட்டி ஆட்சிகள்லாம் தமிழ் முஸ்லீம்ஸாக இருப்போம். நமக்கு அங்கே இங்கிலீஷ் தமிழை வச்சு சமாளிக்க முடியாது. அரபி தெரிஞ்சால் ரொம்ப நல்லது, இல்லை உருதாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 மாத கேப்பில் உருது சின்ன சின்ன வார்த்தைகளை நான் பயிற்சி எடுத்துடணும். அப்படியா? தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ராம்நாடு யாவத்தில் வந்துட்டேன். ஏன்னா உருது இருந்தால் அங்கே அழகாக சமாளிச்சிடலாம். நல்ல உருது தெரிஞ்சவங்க மாஷால ரொம்ப சந்தோஷம், அழகாக நன்றி செலுத்திருங்க. என்ன மாதிரி தெரியாத ஆட்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அந்த தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கேட்டு சகோதரிகளுக்கு பயிற்சி கொடுத்துருங்க. அடுத்து தம்பி போட்டிருக்காரு இல்லையா, இந்த வருஷம் நமக்கு சமையல் செய்வதற்கு அனுமதி இல்லை. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு நான் குறைஞ்சது 30 ரியால் ஆகும். நான் சொல்லி குறைஞ்சது. நம்ம எத்தனை நாள் தங்க போகிறோம் பாய்? நான் 1200 ரியாலு சாப்பாட்டுக்கே நமக்கு தேவைப்படும். இதர செலவு 2000 ரியால் தேவைப்படும். 2 சேர்த்தா 3200 ரியாலுங்கிறது ஆக கம்மி. 3000 ரியால் ஆகுதுன்னு என்ன செய்யுங்க, இப்போவே நீ எந்த ஃபார்மேட்டில் வேணால் மாற்றிக்குங்க. இந்த பேங்க்கில் தான் மாட்டணும், அங்கே தான் மாட்டணும், எவன் சொன்னாலும் சரி, நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் குறைஞ்சது உங்கள் கணக்கு ஈஸியாக போட்டுருங்க. 3000 ரியாலு. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், பள்ளப்பட்டி மாஷால எல்லாருமே செல்வந்தர்கள், கூட ஒரு 2000 ரியால் கொண்டு போங்க. என்னாச்சு, ஹஜ்ஜு கபூலியத்துக்கான அடையாளங்கள்ல 3. ஒன்று இருக்குது, ரொம்ப லேசு. அவர் சலாம் சொல்லிகிட்டே இருப்பார். மக்களை காஃபிரே இருக்க மாட்டான். நீங்கள் வாட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டே இருக்க முடியும். எல்லாம் எனக்கு ஹஜ்ஜு கபூலியத்துக்கு அடையாளம். இல்லாட்டி மொத்தம் உருன்னே போவாங்க. அப்படியே முதல் அடையாளம் என்னங்க? 2வது அடையாளம், இவர் விருந்து கொடுத்துட்டே இருப்பார். 10 பேர் போவீங்க, டீ சாப்பிட்டுன்னா ரகசியமாக காசை கொடுத்து வந்துடுவீங்க. ஆச்சா, இது தாவத்தானே இது. இப்போது கூட ரியால்கள் எடுத்து நம்ம உம்மத்துக்கு நல்ல செலவு பண்ணுவோம் அப்படி நீங்களத்தோட யாருக்கு முடியுமோ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வச்சுங்க. 3வது அடையாளம் என்னென்னா, இவர் சகிப்புத்தன்மையோடு இருப்பார், பொறுமையை கையாளுவார்.
இந்த மூணும் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு நமக்கே தெரியும். இப்போது மெட்ராஸில் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு காலைல 10 மணிக்கு வர சொல்லுவோம் தா, நீ அங்கே உட்காந்து இங்கே வர்றதுக்கு மதியானம் 2 மணி ஆயிரும். இங்கே டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒருத்தர் நேராக வந்து டக்குன்னு பக்கத்தில் உட்காந்துருவார். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இது என்ன சொல்லுவீங்க? அத்தா கொஞ்சம் வரிசையில் வாங்கத்தான் சொல்லுவான். அவரை சொல்லுதுமா, யார் தெரியுமில்ல, கீனா நான் காணா கீனா கரியா அப்படிம்பாரு. இப்போ என்ன செய்வோம்? நமக்கு பிபி ஏறும். அவரை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம ஹஜ்ஜை கபூல் செய்யறதுக்கு அல்லாஹ் இவரை அனுப்பிச்சிருக்கான். அவர் அனுப்பிச்சது யாரு? எப்படியா இல்லை, நம்ம தவற வழங்கிக்கிறோம். செத்து அனுப்பிச்சு வச்சிருக்காண்டு. அனுப்பிச்சது யாரு? எதுக்கு? சோதனையில நீ வெற்றி பெறியான்னு பார்க்கறதுக்கு. அவருக்கு முசாஃபா செஞ்சு பார்த்தா உன்னை தாத்தா நான் தேடிட்டு இருந்தேன், இன்னும் 4 பிபி ஏற்று, நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னு பார்ப்போம். என்னாச்சு? அவர்கிட்ட பொறுமையாக இருந்துடலாம். நம்ம வீட்டுக்கார மாட்ட இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டம். நீங்கள் அமல் செய்யுங்க, செய்யாமல் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் இந்த சகோதரியை இன்முகத்தோடு கூட்டிகிட்டு போயிட்டு இன்பத்தோடு கூட்டி வந்துட்டா ஹஜ் ஒப்புக்கொள்ற அடையாளம் வச்சுக்கோங்க. செஞ்சிடலாமா? அங்கே அவன் பார்ப்போம், நமக்கு எஹ்ராம் 2 ட்ரெஸ்ஸு தான், டக்கு டக்குன்னு கட்டிட்டு வெளியே வந்துடுவோம். ஆனால் அவங்க உடல் அவங்க ரெடியாக லேட் ஆகும். பஸ் வந்துடுமே, எனக்கு ஜும்மா போயிருமே, போனால் போயிட்டு போகுது. இந்த அம்மா நல்லபடியாக கூட்டிகிட்டு போங்க. என்ன சோழர்களே, முதல் ஒரு ரூமில் இருந்தோம், இப்போ ரூமை பிரித்து விட்டாங்க. அதனால் என்ன செய்யணும்? ஏன்னா இந்த பாரத பிரதமர் மாண்புமிகு பிரதமர் மோடி நமக்கெல்லாம் சாதகமாக இருக்கார். அப்படி தானே இருக்காரு வைப்போம். நம்ம பிரதமர் அவர் தானே. அது நமக்கு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா கிரண் ஜட்ஜு. ஆமாம், வக்ஃப் பில் போட்டவர், முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தார், எல்லாம் அவுளியாக. அவருக்காக இதாதுக்கு துவா செய்வோம், அவ்வளோதான். என்ன சரிங்களா ஆஜி? இப்போ என்ன செய்யணும்? என்ன சொன்னேன்? இந்த கடைசி ஆட்சியில் விளங்குதுங்களா? பொறுமையோடு இருப்போமா? 5 மணி வரைக்கும் என்ன ஆனாலும் சரி நான் உட்காந்துட்டு போயிடுறேன் தான். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, சொந்தங்களை அனுசரித்தல். இதுதான் பாய் கஷ்டமான பயிற்சி. நம்ம மச்சினே சொந்தக்காரையும் 1008 அக்காப்போர் பண்ணியிருப்பான். மேப்படியா சொல்லுவான், ஹஜ்ஜுக்கு கிளம்புறோம்ல அன்னைக்கு போய் அவன்கிட்ட பயணம் சொல்லுவோம். ஏன்னா முகம் கொடுத்து பேச முடியாது, அவ்வளோ அணியாக பண்ணியிருப்பான். அவங்கள்ட்ட போய் யார் இருக்க மாட்டீங்க, ஒரு வேலை இருந்துச்சுன்னா, உறவு முறை பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இன்று மகரிப்புக்கே ஒரு ஃபோனை போட்டு மச்சான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்யுங்க, இவ்வளோ போதும். முதல் ஸ்டெப்பை நம்ம வச்சுட்டா போதும். நம்ம கடைசியில் சொல்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லாமல் சில ஹாஜிகள் போயிடுற வேணும் இல்லை, வேலை போடல. நம்ம அரஃபால போய் அல்லா அல்லா அல்லான்னு இருப்போம். இவர் இங்கே ஃபத்தா விட்டுருப்பார், போன ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டாங்க. ஒரு ஹாஜி தேவையா நமக்கு? நாஜியார் சொந்தங்களை கொஞ்சம் எங்கெல்லாம் மன விரிசல்கள் ஏற்பட்டிருக்கோ அதை போல இந்த 3 மாசத்துல போய் சரிச்சுக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். நோட் பண்ணவங்க எத்தனை பாயிண்ட் எழுதுன்னு சொல்லுங்களேன். நீங்கள் எழுதி எத்தனை பாயிண்ட்டு? சரி, எத்தனை எழுதிருக்கீங்கண்ணே? யாரும் எழுதலையா? என்ன சார் 15? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். 14 மாஷா அல்லாஹ். ராம்நாட்டிலே நாகூரில் ஒரு அம்மா 25 பாயிண்ட் எழுதிருச்சு சகோதரி. இப்போது திருப்பி ரிப்பீட் பண்ணுற மடமடண்டு, நம்முடைய நீயத்தை சரி செய்தல், தல்பியாவை உச்சரிப்புடன் அர்த்தத்துடன் மொழிந்து பழகுதல், இஸ்லாத்தின் அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ளுதல், ஜக்காத்தை நிறைவேற்றுதல், ஷுக்ரியா நஃபில் தொழுதல், நமது உடல்நிலையும் மனநிலையையும் ஹஜ்ஜுக்கு தயார் செய்தல், நமது உடல்நிலையும் திருப்பி ஃபஸ்ட்டு வரவா? இல்லை, ரொம்ப நிதானமாக தான் போனேன், நீங்கள் எழுதலை. சரி, ஃபஸ்ட்டு நீயத்தை சரி செய்தல், 2வது தல்பியாவை உச்சரிப்புடன் மொழிந்து பொருளறிந்து சொல்லுதல், இஸ்லாத்தின் அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ளுதல். அடிப்படைனா ஹஜ் வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. ஜக்காத்தை நிறைவேற்றுதல், ஷுக்ரியா நஃபில் நன்றி தொழுகை தொழுதல், நமது உடல்நிலையும் மனநிலையும் ஹஜ்ஜுக்கு தயார் செய்தல்,
நடைப்பயிற்சி மிக மிக அவசியம். ஆண்களும் பெண்களும் நடைப்பயிற்சி முக்கியம். ஆண்கள் ஹவாய் செப்பலோட போகணும். லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர் போன்றத பயிற்சி எடுத்துக்கொள்ளுதல். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பைகானா போய் பழகிக்கொள்ளுதல். தகஜத்து பேணுதலை ஏற்படுத்துதல். தஸ்பீகளை ஆரம்பித்தல். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். வீட்டு தாலீம். வீட்டு தாலீம்னா ஹாஜிகள்லாம் என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு குறைஞ்சது 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க. உங்கள் சகோதரிகள் உட்காருங்க, 5 பேர்னா எல்லாரும் உட்காந்து இந்த கித்தாபுகளை படிங்க, எழுதிக்கங்க. ஹஜ்ஜின் சிறப்பு இமாம் ஜக்கரியா மௌலானா எழுதினது. இந்த கிதாபில் ஹஜ்ஜு சம்பந்தமான ஆர்வமூட்டக்கூடிய விஷயங்கள், ஃபலாயில்கள் இருக்கும். 2வது புக் இருக்கு, ஹஜ்ஜே வழிகாட்டி, நிசாமுதீன் மௌலானா எழுதினது. இதில் மசாயில்கள் இருக்கும். 3 தடவை படிச்சிட்டிங்கன்னா ஆலிம்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லலாம், ஆஃபீஸுகளுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லலாம். அந்தளவுக்கு பொக்கிஷங்கள் அதில் இருக்கு. 3வது ஒரு புக் இருக்கு, ஹஜ்ஜே மக்பூல். ஆஜியார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணின்னு சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் வேலை படல. இன்ஷா அல்லாஹ். ஆமாம் ஆமாம், ஹஜ்ஜை இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வாங்கிக்கோங்க. ஹஜ்ஜே மக்பூல் ஒரு சின்ன கித்தாபு, ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இது இங்கே படிக்க வேணாம், நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது நிறைய வழிகாட்டும். 4வது ஒரு புக்கு, நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிக்காமல் நீங்கள் மதீனாவுக்கு போனீங்கன்னா கஷ்டம். படித்து பாருங்கள், கண்ணு தண்ணீர் வரும். சஹாபாக்கள் சரித்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா. எத்தனை புக்கு சொல்லியிருக்கேன் பாய்? 4. மாஷா அல்லாஹ் ஆஜியார், மாஷா பாரக்கல்லாஹ், ரொம்ப ஸ்பீடாக இருக்கீங்க ஆஜியார். பழப்படி தானே? பழப்படி தானே? மாஷா அல்லாஹ் மாஷா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாரு. 5வது ஒரு முக்கியமான புக்கு, அது இப்போ நான் சொல்ல போகிறது இல்லை, நிகழ்ச்சி முடிகிறப்ப சொல்லுவேன். அது நீங்கள் கேட்டால் மட்டும்தான், அப்போ கேட்டுக்கங்க, சரியா? இப்போ அதாவது ஜமால் உங்களை எழுதியிருக்காங்க. அப்துல் ரஹீம் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கும். அப்படியே அவர் நிறைய வர்ணிச்சிருப்பார் அப்படியே. சரி, ஒரு சின்ன வேண்டுகோள், சந்தேகம் வரணும் இப்போ கேட்காதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. என் நேரம் ஆனாலும் நான் சந்தேகத்துக்காக போக போகிறதில்ல இன்ஷா அல்லாஹ், சரியா? இப்போ அமானிதங்களை ஒப்படைத்தல், பொருளாதாரத்தை ஹலாலாக வைத்துக் கொள்ளுதல், பயண கூட்டாளிகளை அறிமுகம் செய்து கொள்ளுதல், உருது அரபி வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுதல், சொந்தங்களை அனுசரித்தல், 3000 ரூபாய் ரியாலிலிருந்து மாற்றி வைத்துக் கொள்ளுதல். நாளைக்கு மாற்றுங்க, உங்கள் இஷ்டத்தை எங்கன்னா மாட்டிங்க. கொண்டு போகணும், அனுமதியில் கொண்டு போகணும். அஜியார் இங்கேயே மாற்றிருங்க. நான் என்ன இப்போ கேப் 3 மாதத்துக்குள்ளே பயிற்சியை சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்மளாம் எங்கே இருக்கோம் பாய்? பள்ளப்பட்டி தாருசலாம் பள்ளிவாசலில் இருக்கோம். இப்போ இந்த 90 நாளுக்குள்ளே பயிற்சிகளை செஞ்சோம், பயிற்சியை முடிச்சிட்டோன்னு வைங்க. இப்போது உங்களுக்கு விமானத்துக்கான டிக்கெட்லாம் இப்போ வந்துருச்சு. முன்னாடிலாம் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க டிக்கெட்டுக்கு. ஃப்ளைட்டில் போன வருஷம்லாம் பெரிய அந்த பள்ளப்பட்டியாவது ரொம்ப சிரமப்பட்டாங்க. கரூரில் டிக்கெட் கிடைக்காது, இதுக்கு டிக்கெட் கிடையாது. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ கிட்ட கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? பெட்டி நம்மளை விட்டு 90 நாள் கடந்து விட்டது. இப்போ என்ன செய்வோம்? பேக்கிங் ரெடி ஆகுமா? பார்த்துக்குங்க. ஒரு ஹாஜி இதை போன்று 2 ட்ரோலி கொண்டு வரணும். ஒன்றும் கொண்டு வரலாம், தப்பு இல்லை. அதிகபட்ச அளவோடு 2 பேர். இது அதிகபட்ச எடை 158 சென்டிமீட்டருங்கிறது எதுங்க? அதிகபட்சம். இதுக்கு குறைஞ்சிடலாம், ஆனால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ட்ரோலியில் சக்கரம் இருத்தல் அவசியம். சக்கரம் இல்லாத ட்ரோலி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது நல்லா அமைச்சுங்க, சக்கரம் இருக்கணும்.
இன்னும் சொல்ல போனால் வாங்கினீங்கன்னா இந்த துணியில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்ல, டப்பு டப்பு இருக்கும், அது நல்லது. ஆமாம், அதனால் இன்னும் பெரிய ஹை பிராண்டுக்கெல்லாம் போயிடாதீங்க. அமெரிக்கன் டூரிஸ்ட் அது போனீங்கன்னா பெட்டி 20,000 சொல்லுவேன், அங்கே பெட்டியை தூக்கி போட்டால் நம்ம ஊர் பக்குன்னு ஆயிரும். ரொம்ப லோ குவாலிட்டிக்கு போயிடாதீங்க, ஓரளவுக்கு தரமான பெட்டி வாங்கிங்க. ஒரு ஹாஜிக்கு எத்தனை பெட்டி அளவுடுங்க? ஒரு பெட்டிக்குள்ள பெட்டியோட எடையும் சேர்த்து 20 கிலோ இருக்கணும். ஒரு பெட்டிக்கு எவ்வளோ அளவுடு? 20 கிலோ. ஒரு ஹாஜிக்கு எத்தனை கிலோ? 3 பேர் இருந்தா 3 பேர் வச்சுக்கோங்க. அதாவது தெராசு போட்டு வெயிட் போட்டுலாம் கொண்டு போகாதீங்க. இப்போ சமையல் பொருள் கொண்டு போக போகிறலாம் லக்கேஜ் இருக்காது. இது நான் சொல்கிற மேக்ஸிமம் லக்கேஜ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு, சரிங்களா? இதை விட்டுட்டு அட்டைப்பட்டி, சாக்கு, ட்ரங்கு பெட்டி இதெல்லாம் எடுத்துக்கொள்ள அனுமதி இல்லை. வர பெட்டிக்கு தான் வந்திருக்கோம், அடுத்து வந்துருவாச்சு. ஹேண்ட் லக்கேஜ் மெட்ராஸில் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பெட்டி தான் வீட்டில் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போது தென் மாவட்ட ஹாஜிகள் நம்மளாம் கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. ஹஜ்ஜுக்கு போகிற முன்னாடி சொந்தங்களை கூப்பிட்டு ஒரு விருந்து வைப்போம். ஹஜ்ஜு அப்படி உண்டு, நம்ம பழப்பத்தில் உண்டா? சரி, மதுரையில் உண்டு. அந்த விருந்தில் பார்த்தோம்னா ஹஜ்ஜுக்கு ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணுவார், விருந்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளத்தை சுத்தமாக வச்சுருப்போம். நம்ம மாமே மச்சான் போஸ்டர் வச்சு விட்டுவான், எங்களோட மச்சான் ஹஜ்ஜு கபூலாக வாழ்த்துகிறோம். இல்லை, மாஷா அல்லாஹ் ஹாஜர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கூப்பிட்டாத்தா அந்த மாதிரி செஞ்சிடாதத்தா, ஏன் நன்மை போயிடும், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. விருந்தையெல்லாம் கூடுமாலும் சிம்பிளாக வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக யார் உறவுமுறை பாதிக்கப்பட்டோம் அதுக்கு தான் விருந்து, அவங்களுக்கு தாவத்து கொடுக்குறது, அதை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கோங்க சார். சரி, இப்போ நம்ம பெட்டி வாங்கிட்டோம். பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் வைக்கணும்? சகோதரிகளே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கம்மா. பெட்டி கட்டுற வேலை எங்கே வேலை நீங்கள் தான் பெருமையாக பண்ணுவீங்க, இருந்தாலும் விஷயத்த சொல்கிறேன். பெட்டிக்குள்ளே வைக்க வேண்டியது மருந்து மாத்திரைகள் இருக்கா? இன்னைக்கு 30 வயசுல பிபி கிபி எல்லாம் வந்துருச்சு. நம்ம எத்தனை நாளைக்கு போய் தங்க போகிறோம் பாய்? கொஞ்சம் பின்னாடி சொல்லுங்க ஆச்சியார். 40 நாள் தங்குறோம். ஒரு 50 நாளுக்கான என்ன நீ வடையை எப்படி சாப்பிட்றது? நல்ல சீரிய வேக்கிய. ஒரு 50 நாட்களுக்கான மருந்து மாத்திரைகளை வாங்கி வச்சுக்கோங்க. எத்தனை நாளைக்கு பாய்? இப்போ 2 பெட்டி இருக்குல்ல, ஒரு பெட்டியில் 20 நாளைக்கு வைங்க, இன்னொரு பெட்டியில் 20 நாளைக்கு வைங்க. அந்த 10 நாள் மாத்திரை கைப்பையில் வச்சுக்கலாம். அது கைப்பைங்கிறது அதிகபட்சம் 7 கிலோ அளவு, சரிங்களா? என்ன செய்யணும்? 50 நாள் மாத்திரையும் ஒரே பெட்டியில் வச்சு அந்த பெட்டி காணா போச்சுன்னா சிக்கலாக போயிடும். பிரித்து வச்சுக்கிறது நல்லது, சரியா? அடுத்து கண்ணாடி போடுற நிறைய பேர் கண்ணு போட்டிருக்கீங்க. கண்ணாடி உள்ள போடுறவங்க 1+1 இல்லை 1+2 கூட வச்சுக்கோங்க. கண்ணாடி செருப்பு அதிகமாக மிஸ் ஆயிரும் என்ன ஆச்சு? அதனால் என்ன செய்யுங்க, குறைஞ்சது 1+1 இல்லாட்டி எக்ஸ்ட்ரா 1 வச்சுக்கிறது நல்லது. தெர்மாமீட்ரு, பிபி மீட்ரு, சுகர் மீட்ரு இதெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு, இன்சுலின்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஹவாய் செப்பல் முன்னாடி 2 ஜோடி சொல்லுவோம், 3-4 ஜோடி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹரமில் எஹ்ராம் கட்டி போனால் மட்டும் தான் உள்ளே விடுவாங்க. உம்ரா செய்கிறமோ இல்லையோ ஒரு எஹ்ராம் மாட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நான் நினச்சேன் போகல நம்ம தான் அந்த தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்தேன். கீழே பாத்ரூம்குள்ளே பார்த்தா அவ்வளோ பேர் எஹ்ராம் கட்டி பேண்ட் சட்ட மாட்டாங்க, மொட்டை அடிக்காம. என்னாச்சு? அதனால் மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் எப்பெல்லாம் காபத்துல்லாக்குள்ளே நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எதோட வரணும் தான்? ஆமாம், உம்ரா சிரமம் இல்லையோ எஹ்ராமோட வந்தால் தான் கீழே விடுவாங்க, இல்லாட்டி மேலே போக சொல்லிடுவாங்க. அது உங்கள் இஷ்டம் தான். இல்லை மேலே சஃபிஸ்கேட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா நீங்கள் நார்மல் சிவில் ட்ரெஸ்ஸில் நீங்கள் போய்க்கலாம். எஹ்ராம் செட்டு நீங்கள் முன்னாடி 2ன்னு சொல்லுவோம், இப்போ 3 வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமாக நான் காபத்துல்லா போகிற எஹ்ராமோட தான் போவோம், அம்புட்டு எஹ்ராமோட தான் வருங்க. நல்லா குறைஞ்சது 3 செட்டு. எஹ்ராமோட கார்னரில் உங்கள் கவர் நம்பரை எழுதிக்கிங்க. அப்போ பயிற்சியில் முக்கியமான பயிற்சி சொல்ல மறந்துட்டேன். இங்கே வர நான் காலைல பார்த்தேன், கவர் நம்பரை கேட்டால் கவர் எடுத்து பார்த்து சொல்கிறீங்க. கவர் நம்பரை மனப்பாடம் பண்ணிடுங்க, அதுதான் உங்கள் தக்தீர். அஜர் கவர் நம்பர் ஆஜர் தப்பு தப்பு. டிஎன்எஃப் பை 2 இதை போட்டுட்டு இந்தியான்னு போட்டால் போதும், உங்களை எங்கெல்லாம் பிடிச்சி கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த கவர் நம்பரை தெளிவாக மனப்பாடம் பண்ணுறது நம்ம பண்ணிடுவோம். சகோதரிகளும் சொல்லி கொடுத்துறோம் சார்.
போனால் அடிச்சிக்க முடியும். ஆச்சு அவங்க கார் நம்பர் கேளுங்க அப்படின்னா TNF 72 பார் 32 பார் சார் 2 க்ளீனாக சொல்லணும். தெரியலாமா? இப்போ உங்கள் பெட்டிக்குள்ளே 3 ஹவாய் செப்பல் வைக்க சொல்லியிருந்தோம், 3 இஹ்ராம் செட் வைக்க சொல்லியிருந்தோம். மார்க்கர் வச்சுக்கோங்க, எழுதுகிற மார்க்கர் வச்சுக்கோங்க. இது போல பெட்டிக்குள்ளே வைக்கிறத சொல்கிறேன், இதை கொண்டு அங்கே வச்சுக்கூடாது. இதுக்கான விஷயம். சலோ டேப் வச்சுக்கோங்க. வெள்ளை குடை நல்லது, ஆச்சாரியா கொடுத்துறாங்க உங்களுக்கு. சின்னதாக ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுக்கலாம். ஒரு 3 புதிய உடைகள் வச்சுக்கிற நல்லது. ஏன்னா உம்ரா முடிச்சோன்னு சந்தோஷத்தில் ஒன்று போடுவோம், ஹஜ்ஜை முடிச்சோன்னு ஒன்று போடுவோம், நாயம் ஸல்லல்லாஹு சந்திக்கிற ஒன்று போடுவோம். இது உங்கள் இஷ்டத்தை பொறுத்து. அதனால் ஒரு 3 புதிய ஆடைகள் வைத்துக் கொள்வது நல்லது. ஜி கெட்டில் சின்னதாக கொண்டு போங்க. ஒரு பார்த்துக்குங்க, எடுக்க சொன்னால் எடுத்துக்கிறோம். அது கொஞ்சம் மசாயில் ஓடிட்டே இருக்கு, இன்னும் எங்களுக்கு பத்துவா வரல. என்ன ஜி வச்சுக்கோங்க. ஆமாம், சின்னதாக ஃப்ளாஸ்க்கு. ஜி அதைத்தான் சொன்னேன், சின்னதாக வச்சுக்கோங்க. இன்னும் எங்களுக்கு வகை வரலை, வந்துட்டா சொல்லிடுவோம். சுஃபுரா இங்கே நீங்கள் ஓதக்கூடிய குரான் கையில் வச்சுக்கோங்க. அங்கே போனீங்கன்னா ஜபர்ஜேரில்லா குரான்களாக இருக்கும், இங்கே ஓதக்கூடிய குரான் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க யாரும் ஒரு பொட்டணத்தை கொடுத்து என் மகன் ஜித்தாலேருந்து வந்து வாங்கிக்கிறாங்கன்னா என்ன செய்யக்கூடாது? வாங்கவே கூடவே கூடாது. ஏன்னா சில நேரங்கள் அவங்களும் அறியாமல் சில பொருட்கள் உள்ளே வந்துருச்சு சொன்னால், ஸ்கேனிங்கில் இப்போல்லாம் சவுதி ஸ்கேனில் பயங்கரமாக இருக்குது பாய், கிளீனாக எடுத்து கொடுத்துருது கேமரா. அப்போ நம்ம மாட்டிக்கிடுவோம், அங்கே தண்டனை கூடும், கடினமாக இருக்கும். அதனால் யார் தவிர்க்க. இப்போ நுஸ்க் ஆப்பன் போட்டான் சவுதி கவர்மெண்ட்டு, எந்த சொந்தக்காரனும் உள்ளே வர முடியாது. இப்போ நீங்களே நுஸ்க்கு கார்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தனியாக ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. இந்த இந்தியா கார்டெல்லாம் மதிக்க மாட்டான், அவங்களும் வர முடியாது. அதனால் அக்கம் பக்கத்தில் பொருள் கொடுத்தா தயவு செய்து வாங்காதீங்க. இந்த ரியால் மாற்றிருக்கோம்ல, அந்த ரியாலை கொண்டு போய் இந்த பெட்டியில் வச்சிடக்கூடாது. அடுத்து பவர் பேங்க் இருக்குல்ல பாய், செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதை இந்த பெட்டியில் வைக்கக்கூடாது. இந்த ட்ரோலில் இப்போ எலக்ட்ரானிக் பெட்டிலாம் வந்துருச்சு, அது வாங்கிடக்கூடாது. சைனா பீஸ்லாம் வந்துருச்சு, சில பேட்டரிலாம் அதிலே இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் ஏன் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? மழை வீடு போட்டால் கண்டிப்பாக பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் என்னெல்லாம் வைக்கணும்னு சொன்னேன், என்னெல்லாம் இது போக உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க. வைக்கக்கூடாத பொருட்கள் என்னன்னு சொன்னால், குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட புக்குகள், கித்தாபுகள், அது CD வருவோம், எந்தெல்லாம் உள்ள கொண்டு போயிடாதீங்க. சிக்கல், அது மனராட்சி. அது அரசியல் சம்பந்தப்பட்ட புரட்சி, அதெல்லாம் ஜம்சம் கேன் கொண்டு போகக்கூடாது, பக்கெட் கொண்டு போகக்கூடாது. இல்லை கீமூல ஒரு காட்சி சொல்லுவார், ஜம்சம்லாம் இங்கேருந்து கொண்டு போயிருத்தாண்டு, நிறைய ஃபத்து வர கொண்டு போயிடக்கூடாது. 2 பெட்டி தான் உங்களுக்கு கால விடுச்சா, சரியா? இப்போ நம்ம பெட்டி கட்டிட்டோம். இப்போ சென்னைக்கு போகிற ட்ரெயின் டிக்கெட் போடணும்ல. ஆச்சு, நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க? 2 பேர். எத்தனை பேருக்கு டிக்கெட் போடுவீங்க? மாமா மச்சான் சரி போட போகிறீங்க, சரி. ஆமாம், தயவு செய்து ஹாஜிகள் மட்டும் உங்களுக்கு டிக்கெட் போட்டுக்குங்க. கூட வர கம்பெனிக்கு போடாதீங்க. இவங்கனால ஹாஜிகளுக்கு சிரமம், அவங்களுக்கு சிரமம். இங்கே முஸ்தஃபா மூனாக்க எல்லாம் இங்கேயே முடிச்சிருங்க. அதனால் உங்களுக்கு மட்டும் டிக்கெட் போட்டுங்க. ஹஜ்வேத ஆப்லையோ hajj.capital.com சைட்டில் போனீங்கன்னா உங்களுடைய விசா வந்துடும். நீங்கள் பிரிண்ட் அவுட்டு இங்கேயே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. தெரியுங்களா பாய்? ஹஜ்வேத ஆப்ரேட் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. கவர் நம்பரு எம்பின்னு போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்துடும். இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். ப்ரௌசிங் சென்டர் பண்ணால் கூட எடுத்து கொடுத்துருவாங்க. சோதனை இல்லையா? சைட்டு தான் போகணுமா? சரி, சொல்லுங்க. நீங்கள் மலிக் பாயா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் இருக்குது. பெட்டிக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுங்க. உங்கள் பேர், இமேஜ் இருக்கா? இமேஜ் சரி விடுங்க. உங்கள் பேர், கவர் நம்பரு, உங்கள் ஃபோன் நம்பரு, இதெல்லாம் என்ன செய்யுங்க, பெட்டிக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பெட்டி கட்டி முடிச்சிட்டோம். பிரயாணம் தயாராகுமா? இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கம் கரூர். கரூர் ஸ்டேஷன் நம்ம போகிறோம்.
அந்த போய் 2 ஆஜி போயிருக்கு, 200 பேர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் பெரிய கோஷம் இல்லாமல் அமைதியான முறையில் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்லையோ மஸ்ஜித்லையோ 2 ரக்காத் சலாத்துல் சஃபர் 2 ரக்காத்து, முதல் ரக்காத்தில் குல்யா ஆய்கள் காஃபிருன, 2வது ரக்காத்தில் குல்ஹுவா சூரா. முழு ஹஜ்ஜுக்குமே இதுதான். முழு ஹஜ்ஜுக்கும் ஒரு துவா சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கிறீங்களா பாய்? முழு ஹஜ்ஜுக்கும் ஒரே துவா தான், யா அல்லாஹ் இந்த விஷயத்தை எனக்கு லேசாக்கி தந்து ஏற்றுக்கொள்வாயாக. என்னங்க ரொம்ப கஷ்டமான துவாவா? இந்த விஷயம்னா எந்த விஷயமா இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், ஜியாரத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அப்புறம் பாத்ரூம் போறாவோட இருந்துட்டு போகுது, இந்த விஷயத்தை எனக்கு லேசாக்கி தந்து ஏற்றுக்கொள்வாயா. இந்த துவாவோட நம்ம சொல்லலாம். கிளம்புவோமா இருந்து? இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பாய், ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ உடலை இங்கே வச்சுருங்க, ரூஹை கிளம்பி நம்ம கூட்டி போயிடுவோம். இப்போ ட்ரெயின்லேருந்து இறங்கி ஸ்டிக்கர் வந்துச்சு பாருங்க, பெட்டிக்கு மேலே ஓட்டுற ஸ்டிக்கரு, இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கிறது நல்லது. இல்லை இப்போ வேணாம் கடைசி பார்த்து. இப்போ நீங்கள் சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இறங்கின உடனேயே நம்ம கூட யாரும் சொந்தக்காரங்க வரல இல்லையா? தாம்பரம் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எக்மூர் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம சாதிக்கு போய் வந்துருக்காங்களா? வரல. ஹஜ் சொசைட்டி வாலண்டியர்ஸ் வந்து உங்கள் செருப்பை கொடுங்க தான் என் தலையில் வச்சுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஹிட்மத் செய்வாங்க. உங்கள் லக்கேஜுகளை பூரா ஏற்றி அவங்களே வாங்கிக்கிடுவாங்க. லக்கேஜ் வேனில் ஏற்றிடுவாங்க. சென்னை ரயில்வே ஸ்டேஷன் லக்கேஜ் வேனில் ஏற்றிடுவாங்க. ஹாஜிகளை பேசஞ்சர் வேனில் ஏற்றிட்டு உங்களை நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஜ் ஹவுஸுக்கு கூட்டி போயிடுவாங்க. சூளையில் உள்ள ஹஜ் ஹவுஸுக்கு கூட்டி போயிடுவாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாய்? சூளை ஹஜ் ஹவுஸ். இங்கே யாரும் இல்லை, சூளை ஹவுஸ் ஹவுஸ் போங்க. நீங்கள் உங்கள் உறவினர் வீட்டில் தங்கிட்டு ஃப்ளைட்டுக்கு வரனாலும் வரலாம். ஹஜ் ஹவுஸில் இருந்து நீ அப்படியே அவங்க மூலியமாகவும் வரலாம். இது உங்கள் இஷ்டம் தான். ஹஜ் ஹவுஸில் வந்தால் 6 மணி நேரத்துக்கு முன்பாக உங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி விடுவாங்க. உறவினர் வீட்டில் வந்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ வந்து சேர்ந்துருங்க, மனசு வச்சுங்க. சரியா? இப்போ நம்ம ஹஜ் ஹவுஸ்க்கே போவோம். ஹஜ் ஹவுஸ் போயிட்டீங்கன்னா உங்கள் லக்கேஜை கொஞ்சம் இறக்கி போட்டுருவாங்க. நீங்கள் எடுத்துடுறீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு ரூம் கொடுக்கலாம். நான் கொடுப்பாங்கன்னு சொல்லலை, கொடுக்கலாம். ஏன்னா பிஸியாக இருக்கும். ஒரு ரூமில் ஒரு 6-7 ஹாஜிகளை போட்டுருவாங்க. கிளாக் ரூமில் நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம். ஒன்ஸ் கிளாக் ரூம்குள்ள லக்கேஜ் போச்சுன்னா திருப்பி எடுக்க விட மாட்டேங்க, வச்சுக்கோங்க. பேக்கிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்க. உங்களுக்கு என்ன டைம் சொல்லப்பட்டிருக்கோ விமான பயணத்திற்கு முதல் நாள் 1 நாள் முன்பாகத்தான் உங்களை வர சொல்லுவாங்க. ஆனால் ஆன்லைனில் பார்த்தோம்னா 3 நாளைக்கு முன்னாடி வரணும்னு போட்டிருக்கோம். 1 நாள் முன்னாடி வந்தால் போதுமானது. அப்படி தான் முன்புனா உங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் வந்துடும். என்ன டைம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த டயத்துக்கு இப்படி சேர்களாக போட்டிருக்கோம், உங்களை வரிசையில் உட்கார வச்சுருவாங்க. இதில் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் பள்ளப்பட்டி ஆட்சிகளுக்கு. 10 மணிக்கு டாக்குமெண்ட்ஸ் வைங்களேன், நீங்கள் 9:30 மணிக்கு போய் உட்காந்திங்கன்னா 10:15 வெளியே வந்துடலாம். மணி அப்படி தானே இருக்குது கூட்டம். 10:01 போனீங்கன்னா சரி, நீங்கள் 10 மணிக்கு போனீங்கன்னா 2 மணி கூட ஆயிரும். அதெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே 50 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் போய் உட்காந்துட வேண்டியது. அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க இருக்காங்க. உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் உங்களுக்கு வழங்க போகிறோம். ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, உங்களோட பில்டிங் நம்பரு இதெல்லாம் இதில் ஒட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஐடி கார்டு காமிங்க. ஐடி கார்டு, இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு, தேசிய கொடி இருக்குல்ல, இந்த மாதிரி ஹஜ் கமிட்டியோட ஐடி கார்டு கொடுப்பாங்க. இ விசா பேப்பர் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒருவேளை இல்லாட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துலேருந்து ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்களாம். அந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது ஹஜ் வேதா ஆப் மூலயமா உங்களை லொக்கேட் பண்ணிடுவாங்க. நல்ல விஷயந்தான், வாங்கிக்கிடுவோம். போன வருஷம் வரைக்கும் அந்த சில்வர் பிரேஸ்லெட் கொடுத்தாங்க, இந்த வருஷம் கொடுப்பான்னு நம்புவோம். சில்வர் கொடுக்குறாங்க. சில்வர் பிரேஸ்லெட் என்னன்னு சொன்னால், ஒருவேளை தீயில நம்ம முழுசாக கருகி இறந்தால் கூட அந்த சில்வர் வந்து கருகாது, அப்படியே இருக்கும். கவர் நம்பர் தான் போட்டிருக்கோம், அப்துல் காதர் இருக்காது. என்ன இருக்கும்? கவர் நம்பர் வச்சுதான் இன்னாரு சொல்லுவாங்க. காமிக்கிறாரா? இது போக உங்களுக்கு அன்பளிப்பு பொருட்களும் இருப்பாங்க. நீங்கள் அப்படியே கவுண்டராக வாங்கிட்டு வந்த உடனே செய்ய வேண்டிய முதல் விஷயம், எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுதான்னு பார்க்கணும். யாருன்னு வேணும் செய்ய போகிறதில்ல. கிளரிக்கல் வேலை பொருள் கடுமையாக இருக்கும், மாறி வந்துடும். உங்கள் பேர், உங்கள் இனிஷியலு, வீசாவில் செக் பண்ணுங்க கரெக்டாக. பாஸ்போர்ட் பார்த்துருவீங்க, வீசாவில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு
ஒன்றுக்கு 3 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை காப்பி பாய்? எல்லாத்தையுமே, பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் 3 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ ஹஜ் ஹவுஸில் உங்களுக்கு ரூம் கொடுத்துருவாங்க. பயான்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் அந்த பயான்கள் இருங்க, வெளியே கிளம்பி செல்லாதீங்க. இது சார்ட்டர் ஃப்ளைட்டு, சில நேரம் ஃப்ளைட் முன் கூட ஆயிடலாம். வெளியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ண தகவல் தெரிவிப்பாங்க. இங்கே இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இல்லை ரூம் கிடைக்கலன்னு சொன்னால் பெரியமேடு பகுதிகளில் நிறைய லாட்ஜஸ் இருக்குது, தங்கிட்டு வந்து கூட போய்க்கலாம். நீங்கள் பெட்டியில் அங்கே கூட வச்சுக்கலாம். வெளியில் தங்கினீங்கன்னா லக்கேஜை வந்து நம்ம தான் கொண்டு வரணும், அதை ஏன் வச்சுக்கோங்க. சரி மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எஹ்ராம் கட்ட போகிறோம். என்ன செய்ய போகிறோம் பாய்? எங்கே எஹ்ராம் கட்டுவோம்? மெட்ராஸில் ஹஜ் ஹவுஸில் எஹ்ராம் கட்ட போகிறோம். எஹ்ராம் எதுக்கு கட்ட போகிறோம்னா உம்ராக்கா எஹ்ராம் கட்டுறோம். சரிங்களா? கட்டுவோமா? வரியா வாங்க. சரி, அவர் வர்றதுக்குள்ள விஷயத்தை சொல்லியிருக்கேன். பயிற்சியில் ஹஜ்ஜுங்கிறது 3 வகைங்க. ஹஜ்ஜு அஜய் வாங்க, அவர் வரட்டும். நீங்கள் ஹஜ்ஜே தமத்து, ஹஜ்ஜே கிரண், ஹஜ்ஜே இஃப்ராத். இப்போ நம்ம போகிறது ஹஜ்ஜே தமத்து. ஒரு உம்ரா செஞ்சுட்டு வெளியில் மொட்டை அடிச்சு வெளியில் வந்துட்டு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு அப்புறம் ஹஜ் செய்யப்படுறது ஹஜ் தமத்து. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்களாம், ஆனால் அவங்க செஞ்சு ஹஜ்ஜே கிரண். சரிங்களா? இப்போ ஹஜ்ஜே தமத்துல என்ன செய்கிறோம்? முதல் நம்ம உம்ராவை நிறைவேற்றி விட்டு நம்ம வந்துட்டீங்களா? சரி, நல்லா பாருங்க. இவர் செய்கிற மாதிரி நீங்கள் இஹ்ராம் கட்டினீங்கன்னா இஹ்ராமுடைய நிலையில் உள்ளாடை அணியக்கூடாது சட்டங்களை திருப்பி சொல்கிறேன். ஏறாம எப்படி வேணா கட்டிக்கலாம், பல வகையா இருக்கு. யூடியூப்ல பார்த்து சரியா இருக்கும். இது கெட்டது ரொம்ப லேஸ்ல ரொம்ப ரீசன் பாருங்க. அது போன 2 ஹாப்பிட்டு ஒரு மீடியமான ஒரு விஷயம். புள்ளியானதான் 2 இருக்கு, சரியானதான் 2 இருக்கு. இது 2 சைட்ல 2 முறை கொடுத்துருக்கு. இதெல்லாம் சைடுல வச்சுக்கிறது கொஞ்சம் ஆக்கிக்கு அப்படி வச்சு ஆக்கி இந்த கையில எடுத்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அதே சொல்றது பண்ணி அப்படியே கொடுக்குறது. லேசான விஷயம் தான், கை கட்டுறவங்க லேசு தான், இதெல்லாம் எல்லாம் லேசு தான், ரெகுலர் எல்லாம் செய்ய முடியாது. இந்த மடிக்கிற விஷயத்தான் விஷயமே இருக்கு. இது குறைஞ்சது 1 இன்ச்சில தான் படிக்கிறது. ஒரே ஒரு இன்ச்சு காலைல மஷராப்படி முன்னேற 1/2 மணி நேரம், பின்னர் 1 மணி நேரம், உங்களுக்கு 1.5 மணி நேரம். இதுல கட்டி காட்டு 1 இன்ச்சு தான் படிக்கணும். இது அப்படியே சொல்றீங்கன்னா முடிச்சு தண்ணி விடுவா, தண்ணி விடுவோம். திருப்பி போயிருக்கேன் உள்ள. இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் ஆட சொல்லாதான் உள்ள போயிருக்கு. இந்த மாதிரி நடக்கிறதோ நீங்க விளாசம் கட்டுறது இதுதான் ரூமுக்கு போற போய் நீங்களா கட்டினாலும் யாருக்கும் சுருக்காம வரும். யாருக்கும் சரிதா செய்யும் போது சுயதேவி போறது லேசுதான். பார்த்து இல்லையா? அப்படியே இருக்கிறது பார்த்து உட்காந்தீங்கன்னா கீழே இறங்குது. கீழே முடிச்சு வரேன். இப்போ பாருங்க, இந்த படிக்கிறத ஒரிஞ்சில் இருக்கணும். ரொம்ப ஒத்தையா படிச்சீங்கன்னா சீக்கிரமா இருக்கும். முதல் இடம் போச்சேன், உலகம் போயிட்டு அமைதி பிடிச்சிக்கிறேன். சிலருக்கு நிற்கலன்னா சின்ன ஒரு நிமிஷம் போட்டீங்கன்னா நிற்கிறது கொஞ்சம் நிற்கிறது லேசா அடிக்கிட்டு இதை கையில் வச்சுக்கேன், இதை கையில் வச்சு இது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு தேவையோ அவ்வளோ நிற்கலாம். எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி நம்ம வேலை வச்சுக்கலாம். நல்லா உள்ள விட்டுணும், துணி இருக்கு சரிங்களா, நல்லா உள்ள விட்டுணும். அப்படியே கொண்டு இது கொண்டு போய் இதெல்லாம் ரைஸ் எல்லாமே செய்யக்கூடியது, ரெகுலராக செய்யறதுதான். இந்த மடிக்கிற விஷயத்துல தான் கொஞ்சம் கவனம் செலுத்துறது அவசியம். இதுதான் ரொம்ப போடலாம். அதை கீழே கொண்டு பெல்ட் போட்டாலும் இறக்கிறது ஒரு டைட்டுமே இருக்கு. மேல கொட்டுங்க. சும்மா இருக்கலாம்.
மேல போற விஷயம் படியிலும் கட்டியும் கம்பல்சரி இருக்கிறது ஏறாமல் ஈர்த்து வச்சுட்டோம்னா 2 மணம் 2 மணம் மூலையில் வச்சுக்கிறது ஒன்றுக்கு வச்சுக்கிறது கையை மணி வரும் இந்த முறையை வச்சுக்கிறாங்க சொல்ல மூலைய கையில் வச்சுக்கிறது எடுத்துட வேண்டியது இழுத்து நம்ம தேவைக்கிற மாதிரி அப்படி ஏற்றுறது மேலே முடியாது இப்படி என்ன செய்யறது ஒன்று முடிச்சு எவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க லூஸ் இருக்கு ஒன்று முடிச்சு போடுறது ஒரு சைடு நீங்க நம்ம அவங்க சைடு ஆனந்த செய்யணும் இது ஒரு ஒன்றரை முடிச்சு போடுறது ஒன்றரை முடிச்சு முன்னாடி போட்டுறாங்க இந்த ஒன்றரை முடிச்சு எதுக்குன்னு சொன்னா டக்குன்னு ஒரு நாள் கீழே வந்துடும். 2 முடிச்சு போட்டால் அவுறாது, நமக்கு அவுக்க முடியாது. ஒரு முடிச்சு போட்டுருங்க தொட்டு அப்படியே வந்துடும் பூ போல வந்துடும். இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம வாங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே செய்வோம் அப்படியே இது கட்ட தேவையில்லை, இது ஆல்ரெடி நம்ம தேவை முடிஞ்சு. இப்போ காமத்துல பார்த்துட்டோம் சைஸ் தவா செய்யறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிட்ட காமத்துல பார்த்தா தவா செய்யறதுக்கு போட்டு போயிட்டோம். இந்த கையை மட்டும் அப்படியே வெளியே இருக்கணும், அப்படியே பண்ணணும். இது முதல் உம்ராக்கு ஃபுல்லாக கவரவே இருக்கும். நீ தவா செய்யும் போத சைஸ் செய்ய வேண்டியது, அதாவது தமிழ் செய்ய வேண்டியது. செய்யும் போத என்ன செய்யறது, தமிழ் செஞ்சாலும் இறங்காது. அப்படி இறங்கினாலும் பேசிக்கலாம், பின்னாடி டைட் பண்ணிக்கலாம், இழுத்துக்கலாம், இழுத்தா டைட் ஆகி வேற ஒரு கூட இதையும் வச்சு கொண்டு வருவோம். இதில் இல்லை ஆஜா இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னா சொல்லுவாங்க, இந்த பின்னாடி முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம சகோதரிகள் மேலே பிடிச்சிக்கிறோங்க ஸ்ட்ராங்காக. ஏன்னா அங்கே எல்லாருமே எஹ்ராமோடு இருப்போம், பூரா மொட்டையாத்தான் இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சுட்டா சிரமம், எங்கம்மா வர தேடுற மாதிரி இருக்கும். இதுனா இருக்கமா அந்த முடிச்சிருக்குல்ல பிடிச்சிக்கிடுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம முடிச்சு யார்ட்ட இருக்கு பாய்? இல்லை மேலே அஜய் மேலே ஆடை மட்டும் போடுங்க. இது போக உணவு நேரங்களில் வந்து போட்டாச்சு அப்படி இருக்கு மேல இருக்கும், இது மேல இருக்கும், அப்படியே கொண்டு லைட்டா போனா லைட்டா போடுவாங்க, லைட்டா போட்டாலும் போடுவாங்க. சைஸா செய்யணும் சிரமம், அதுக்கு அந்த லூசா போதும். லூசா போட்டோம்னா உங்களுக்கு தேவைக்கு இந்த மாதிரி வெட்டி செய்யலாம். ஒரு முடிச்சு போடாச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம எல்லா வகையிலையும் ஒரு 5 நாள் கிட்ட இருக்கும் அச்சு செய்யணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், நம்ம முஸ்தலிஃபாவில் இரவு தங்குவோம், மீனாலே கூட பிரிச்சலை. இந்த காலை தூக்குங்க ஆச்சியார், நல்லா தூக்குங்க. எவ்வளோ தூக்குனாலும் நம்ம அபயங்கள் வெளிப்படாது. இது இந்த ஸ்டைலில் நீங்கள் ஏறாம கட்டினீங்கன்னா சரி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அங்கே ஹஜ் ஹவுஸில் பார்ப்போம், ஆஜியா எனக்கு எகராம் கட்டி விடுங்க, ஆஜியா சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளப்பட்டி ஆஜியில் எப்படி இருப்பீங்க? வளைக்கிறேன்னு தெரியும், நீங்கள் 4 பேருக்கு சொல்லணும். நாஜி இல்லை தெரியும் ஒரு பள்ளப்பட்டி ஆஜியாரா அப்படின்னு கேட்கணும். செஞ்சிடலாமா? உணவு சாப்பிட்டுட்டு வந்து ஆஜியாரை பிடிச்சிருங்க, உங்களுக்கு கட்டி விட்டுவார். சரி, இப்போது எஹ்ராம் நீங்கள் கெட்டி நியத்து வச்சிட்டிங்கன்னா, எஹ்ராம் கட்டினா இல்லை நியத்து வச்சிட்டிங்கன்னா இந்த கண்டிஷனும் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஒரு உதாரணம் கேட்குறேன், சாப்பிட்றது ஜாய்ஸா இல்லையா, பேசுறது ஜாய்ஸா இல்லையா? அல்லாஹ் கூட தொழுக்கு தக்பீர் கட்டிட்டோம், இப்போ பேசலாமா, சாப்பிடலாமா? எதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டதோ இப்போ நியத்து வச்சுட்டா சில விஷயங்கள் ஹராம் ஆயிரும். அது என்னன்னு சொல்கிறேன், எஹ்ராம் நியத்து வைத்த பின்பு
வாசனை திரவியங்கள் நுகர்தல் கூடாது. சென்ட் அத்தரை போய் மோந்து பார்த்துடக்கூடாது. ஆண்கள் தையல் ஆடை அணியக்கூடாது. தையல் ஆடை அதுக்காக தான் செப்பல் கூட ஹவாய் செப்பல் நம்ம போடுறோம். பெல்ட் போட்டுக்கலாம், ஜோல்னா போய் பேக் எதனாலும் வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? பெண்கள் முகத்தை மூடுதல் கூடாது. முடி களைவது கூடாது. நார்மலாக களையலாம்ல, நீர் வச்சிட்டோம்னா களையக்கூடாது. நகம் வெட்டுதல் கூடாது. உடலுறவு மட்டுமல்ல, அதற்கான சமிச்சைகளும் செய்துவிடக்கூடாது. 7வது கண்டிஷன், தரையில் உள்ள பொருள்களை வேட்டையாடக்கூடாது. அந்த காலத்தில் வேட்டையாடிருக்காங்க. நாங்கள்லாம் வந்து சும்மா டச் பண்ணிட்டு தான் போகிறோம். இல்லை அந்தரங்க விஷயம் தான் போகிறோம். உலமாக்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. இந்த 2 கித்தாப் படித்தா உங்களுக்கு விஷயங்கள் வந்துடும். இப்போ நம்ம சென்னையில் எஹ்ராம் கட்டிட்டோம். இப்போ நம்மள பஸ்ஸில் நேராக மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, ஹாஜிகளை சைரன் வச்ச வாகனத்தில் 20 நிமிஷத்தில் ஏர்போர்ட் கூட்டு போய் நம்மளை இறக்கி விட்றாங்க. தனியாக போனால் நான் 2 மணி நேரம் சென்னை டிராஃபிக்கில். இப்போ எஹ்ராம் கட்டிட்டோம், என்ன செய்யலை, நியத்தை வைக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை ஃப்ளைட்டு 48 மணி நேரம் லேட்டுன்னு வைங்க, அந்த கண்டிஷன் நமக்கு அப்ளை ஆகிரும். வீட்டுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கும், பக்கத்து தோசத்தில் சிக்னல் கொடுத்துட்டோம்னா ஆடு தம்மு கொடுக்கணும் சட்டங்கள் அது. அதனால் இப்போ நியத்து வச்சிடாதீங்க. எஹ்ராமுக்குள்ள சட்டங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யணும். தஹியத்துல் இஹ்ராம் 2 ரக்காத் தொழுதுறணும். தொழுதுட்டு நம்ம எஹ்ராம் கட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் எஹ்ராம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா பாய்? முதல் விஷயம், எஹ்ராம்னா 2 தைக்கப்படாத ஆடை தான் ஆண்களுக்கு. பெண்கள் அவங்க நார்மலாக போடக்கூட ட்ரெஸ் தான். கண்டிஷன் மொத்தம் போடக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் உங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. உங்கள் பெட்டியை நான் சொன்ன மாதிரி இடம் இருக்கணும், நாங்கள் சொன்ன மாதிரி சைஸில் இருக்கணும். நான் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறோம், இது பண்ணுவோம், இதுக்கு பொருந்தாது. நிறைய ஹாஜிகள் சம்மந்தமெல்லாம் பெட்டி கொண்டு வந்துடுறாங்க. அங்கே போய் ஏர்போர்ட்டில் போய் பக்கத்தில் வாங்கிட்டு வந்து அதை மாற்றி சிரமமாக இருக்குது. ஆனால் பள்ளப்பட்டி ஹாஜில் அப்படிலாம் நல்லா தெரியும், பெரும்பாலும் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. சரி, இப்போ நம்ம போர்டிங் பசங்க கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு எமிகிரேஷன் கவுண்டருக்கு போகிறோம். எமிகிரேஷன் கவுண்டரில் விமானம் புறப்படுவதற்கு 6 மணி நேரத்துக்கு முன்பாக உங்களுக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் அங்கே உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு விமானத்துக்குள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. போர்டிங் பாஸை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் போர்டிங் பாஸ் இப்போயே கொடுத்துருவாங்க, தொலைச்சிடக்கூடாது. சரிங்களா? இப்போ எமிகிரேஷன் கவுண்டரில் நம்ம செய்கிற சில ஹாஜிகள் செய்கிற தவறு சொல்கிறேன். ஒரு பச்சை கலர் கோடு போட்டிருப்பான், அந்த கோடுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும். 2-3 ஹாஜி சேர்ந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அழகாக 9 நம்ம அந்த அந்த எமிகிரேஷன் அதிகாரிகள்கிட்ட புன்னகையோட நம்ம இப்போல்லாம் ரொம்ப இல்லை ரிலேஷன். ஒரு காலத்தில் கையெழுத்து போகணும், இப்போல்லாம் அப்படி கிடையாது. வச்சாலே அங்கே உங்களுக்கு இது மாதிரி சாத்திகள் இருப்பாங்க. அதை தாண்டி போன உடனே உங்களுக்கு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் கொஞ்சம் எழுதிச்சா நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் சென்னை ஹஜ் ஹவுஸில் 2 சகோதரங்க மதுரை ஹஜ் பொறுப்புதாரர்களுமே ஒரு 10-15 நாளைக்கு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்னா மட்டும் போய் கூப்பிடுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூப்பிடாதீங்க. என்ன அவர் ஏகப்பட்ட பொறுப்பில் இருப்பாங்க. பாய் முக்கியமான சொல்ல மாதிரி இருக்கேன். இப்போ நம்ம கைப்பை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஷோல்டர் பேக்கு. ஒரு ஷோல்டர் பேக் எத்தனை கிலோ அளவு பாய்? மாஷா அல்லாஹ். அது பெருசாக சைஸ் இல்லை, 7 கிலோ. நுகர்தல் கூடாது. அவ்வளோ உலமாக்கள்கிட்ட கேட்டுருங்க. உலமாக்கள்கிட்ட கேட்க வேண்டிய உலமாக்கள்கிட்ட போயிடணும். இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு அஜரத்திட்ட போய் மசாயில் கேட்டுட்டு திருப்பி வந்து இவர் சொன்னது தப்பா ரைட்டா, அஜாரா அவர் இப்படி சொன்னார், இது தப்பா ரைட்டா, அடுத்த உலமாவோட கிராஸ் செக் பண்ணக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ ஆமன்னா செல்லம்னா கியாமத்தில் அவர் பதில் சொல்லிட்டு போகிறார். நிறைய மசாயில் வரும், உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். யாரா ஒரு ஆளை வச்சுக்கோங்க, அவர் சொல்கிற அப்படியே கேட்டுக்குங்க. சரிங்களா? இருக்கலாம். ஹேண்ட் லக்கேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு எக்ராம் துண்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஏதாவது ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுக்கிறேன்ல தம்பி சொல்கிற மாதிரி செட்டு போட முடியாதுல்ல, மலைக்கு போட முடியாதுல்ல, உமரா முடிச்சா தானே போட முடியும்.
இப்போது உங்களுக்கு வழங்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினல் கொடுத்துட்டோமா? ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அவங்க கைப்பையில் வச்சுக்கிறணும். ஆஜியா நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க? நீங்கள் 2 பேர். நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 பேர் பாஸ்போர்ட்டு நம்ம பையில் வச்சுக்கிறது, 2 பேர் விசா நம்ம பையில் வச்சுக்கிறது, 6 ரியால் நம்ம பையில் வச்சுக்கிறது. ஆஜிகள் செய்கிற தவிர உங்களுக்கு உதாரணம் முன்னாடி வந்தால் சிக்கல் தான் சொல்லிட்டேன்ல, முன்னாடி வந்து கேள்வி கேட்பேட்டு. அதனால் அவங்க டாக்குமெண்ட்ஸை அவங்க கையில் கொடுத்துடணும். இது அதிகபட்சம் ஒரு 7 கிலோ வச்சுக்கலாம். ஏற்கனவே 10 நாளுக்குள்ள மாத்திரை நம்ம அதில் வச்சுருக்கோம். சரிங்களா? தேவையான பொருட்கள் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கொண்டு போகக்கூடாத விஷயம் என்ன சொன்னால், பேட்டரி சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஷேவிங் செட்டு வைக்கக்கூடாது. கைப்பையில் கத்தி, ஊக்கு இதெல்லாம் நீங்கள் வச்சிருத்தல் கூடாது. பவர் பேங்க் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பாய் செல்ஃபோன் சார்ஜுக்கு பவர் பேங்க் இருக்குல்ல, மாலிக் பாய் அதை விட்டுட்டோம், ரிவர்ஸ் வாங்குது மல்டி அடாப்டர். இந்த பெரிய பெட்டியில் வைக்க வேண்டிய பொருட்களில் இது ஃபர்ல் ஐன் மாதிரி ஆச்சு. போ என்னங்க, ட்ராவல் அடாப்டர். நம்ம செல்ஃபோன் சார்ஜர் இருக்குல்ல இங்கே வச்சுருக்கோம்ல, இதை போய் மக்கா ரூமில் மாட்டிங்கன்னா மாட்டாது பாய், சார்ஜ் ஏறாது பாய். செல்லுக்கு சார்ஜ் ஏறாட்டி நமக்கு ரூகே இருக்காது பாய். அதனால் இதை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இதுலேருந்து அதில் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இவ்வளோ ஒரு 15 வருஷமாக பேசுகிறாள் உம்ராக்கு போகலாம், இதை வாங்காமல் போயிட்டு 40 ரியால் 50 ரியால் 40 × 25 எவ்வளோ ஆச்சு? இங்கே 100 ரூபா தான் நம்ம ஊரில். இதை கொஞ்சம் கண்டிஷனாக எடுத்துக்கங்க. சரிங்களா? சரி, திருப்பி வந்துடுவோம். இப்போ நம்மள எங்கே இருக்கோம் பாய்? ஏர்போர்ட்டில் இருக்கோம். இப்போது இமிக்ரேஷன் முடிச்சு வெயிட்டிங் ஹாலுக்கு வந்துடுவோம். தலைவர் மாற்ற மாட்டாரு. எது ஹேண்ட்பேல வச்சிடாதீங்க, லக்கேஜில் போயிடணும். இப்போ ஏர்போர்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். நீங்கள் முடிச்சு அங்கே போனால் வெயிட்டிங் ஹால், இந்த மாதிரி பெரிய ஹால் இருக்கும். இப்போ உங்களுக்கு வக்து வந்துருச்சுன்னு சொன்னால், எப்போ நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்களோ அங்கேருந்து நீங்கள் சஃபராலி தான், கசர் தான், 2 ரக்காயத் தான். உலமாக்கள் சொன்னதை நம்ம சொல்கிறோம். என்ன செய்யுங்க, வக்து வந்துருச்சுன்னா அவள் வக்திலேயே டாய்லெட்டு போகும். நம்ம உதவோடு தானே இருக்கோம், போக தேவையில்லை. ஒரு சின்ன முசலா விரிக்கப்பட்டிருக்கும், சின்ன சின்ன சமமாக தான் தொழுதுரும். பாய் நீங்கள் வாங்கலாம் கூப்பிட 2 பேரும் தொழுதுருங்க, 4 பேர் தொழுங்க. தொழுதுட்டு இங்கே நீங்கள் பொறுமையோடு இருக்கணும். சில நேரம் விமானம் தாமதம் ஆகலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் இருக்கிற வாய்ப்புகளும் இருக்கலாம். உங்களுக்கு அதுக்கான ஹிதுமத் ஹஜ் சொசைட்டியில் செஞ்சுருவாங்க. இருந்தால் என்ன செய்யுங்க, இப்போது எங்கெல்லாம் உங்களுக்கு பிரயாண தாமதங்கள் சிரமங்கள் ஏற்படுதோ அங்கெல்லாம் ஈலாஃபி குறைஷூரா ஓதிட்டே இருக்கு, ப்ளஸ் தல்பியா ஓதிட்டே இருக்கு. இப்போ என்ன செய்வோம், உங்களுக்கு கேட்டு திறந்துருவாங்க. இது வெயிட்டிங் ஹால், சென்னை வெயிட்டிங் ஹாலு இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, சவுதி ஏர்லைன்ஸ் தான் சென்னைக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். சவுதிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளைட் சீட்டு படி உட்கார வைக்க மாட்டாங்க, போய் உட்காந்துக்கிட்டுருவாங்க. சில நேரங்கள் ஸ்ட்ரிக்டாக சீட் படி உட்கார வைப்பாங்க. நம்ம காட்சி தும்மு உங்களை ஓடிடுவாங்க. முதல் விண்டோ சீட்டை பூரா ஃபில் பண்ணிடுறது. பக்கத்தில் உட்காந்து ஒரு 4 இந்த கரூர்காரர் வராரு, அரவா கொச்சிக்காரர் வராரு அப்படின்ட்டு பிடிச்சிக்கிறது. தயவுசெய்து தப்பை செய்யாதீங்க. உங்கள் மனைவிக்கு இருந்தால் உட்காருங்க. சில நேரம் மிஞ்சி போனால் மனைவி பக்கத்தில் இல்லாமல் போவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றா போகிறதில்ல. விட்டுட்டு போகிறாங்களா? எவ்வளோ நேரம் பிரயாணம் பாய்? ஒரு 4 மணி நேரம். ஆஜியார் நீங்கள் பதில், உங்களுக்கு எல்லா பதிலும் தெரியும் ஆஜியார். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனால் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் பிரயாணம். இதில் நம்ம கஷ்டம். மாஷாலா எங்கே இடம் இருக்கோ அல்ஹம்துலில்லாஹ் உட்காருது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாய்? லைட்டுக்குள்ளே போயிட்டோம். யார் தாரசலாம் பள்ளியில் இல்லையே? சார், இப்போது விமானம் புறப்பட்டு ஒரு 36,000 அடி மேலே போய் ஒரு 20 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃப்ளைட்டுக்கான அமீர் உம்ராவுக்கான நிய்யத்தை சொல்லி கொடுப்பார். மைக்கிலே சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். பிரயாணத்து வசுபான சக்கரனா அது சவுதி ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். என்ன இப்போ தான் நீங்கள் உம்ராக்கு என்ன செய்ய போகிறீங்க? நியத்தை வைக்க போகிறீங்க. ஆனால் நியத்தை எங்கே வைக்கணும்னு சொன்னால், ஏலம்னு ஒரு இடம் இருக்குது, அதை தாண்டியில் தான் வைக்கணும். ஆனால் நம்ம அதை நினச்சோம்னா தூங்கிடுவோம், ஜூஸை குடிச்சிட்டு தூங்கிடுவோம், மிஸ் பண்ணிடுவோம். அதனால் இங்கே வச்சுக்கிறது நல்லது. எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரோ நியத்தை நம்ம வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம பிரயாணம் லேஸ் ஆகட்டும்.
விமான பணிப்பெண்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கணும். எவாமா அப்படின்ற கூடாது. குறிப்பாக எங்கேங்க ஜித்தாக்கு போயிட்டீங்க, அதுக்குள்ள அப்படியே அடுத்து வாங்க. இந்த மேலே அந்த பஸ்ஸில் லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம கைப்பையை கரெக்டாக வைக்கணும். நம்ம ஹாஜியில் கையிலே வச்சுக்கிறாங்க, சைடில் வச்சுக்கிறாங்க. அந்த அம்மாக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கும், என்னால் ஒரு பாய் உங்கள் பாஷையில் சொல்லுங்கள் உங்களுக்கு புரியலன்னாங்க. அதனால் அதில் வச்சுருங்க. இல்லை கவனம்னா எல்லோரும் ஒரே மாதிரி பை வச்சுருப்பீங்க, அதனால் கொஞ்சம் உங்கள் பைகளை வச்சுருங்க. இன்ஷா அல்லாஹ் விமானத்தில் நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வக்து வர்றது தெரிஞ்சால் அவ்வளவு வக்தியில் இங்கே தொழுதுருங்க. 2 மணி நேரம் பின்னாடி தான் போய் சேர போகிறோம். டயத்தை கணக்கு பார்த்துக்குங்க. மகரிபோட வக்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. வேறு எந்த வக்து வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடலாங்க. என்னாச்சு, ஒருவேளை மகரிப் வக்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒதுவோட தான் இருக்க போகிறோம், கிபிலா பார்த்து தான் வண்டி போகுது, உட்காந்த மணி தொழுதுக்குங்க. நம்ம ஆஜி என்ட்ரன்ஸ் புதுசாக வச்சு பாத்ரூமை யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்குங்க. அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை இருக்கிற ஹாஜி, சுகர் பேர் இருப்பாங்களா, இவங்கெல்லாம் அசைல் சீட்டில் உட்காந்துக்கு. எப்படி இவர் போய் உண்டாக உட்காந்துக்கிறாரு, 9 தடவை 4 ஆஜி விலைக்கு வருவார். நான் சின்ன பேனதில் தான். தண்ணி யூஸ் பண்ணுற தயவுசெய்து தவிர்த்துருங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்க. 500 பேர் கூட்டி போகிற ஃப்ளைட்டு, 500 பேரும் குழாயை திறந்துட்டு என்ன ஆகும்? ஒரு ஃப்ளைட் வந்து பைலட் வந்து பார்த்துட்டு அப்படின்னாரு, பூரா எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு. சில ஆட்சியில் முதல் விமான பயணில் வருவாங்க. அதனால் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி பேருந்துகள் நம்ம செஞ்சுட்டு இன்ஷால்லா தல்பியாக ஓதிட்டு இன்ஷால்லா நம்ம பிரயாணம் மக்காவை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வாங்க. இது ஜித்தா டெர்மினல், சின்ன டெர்மினல் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃப்ளைட்டு வந்து நேராக ஜித்தாவில் இறங்கிருச்சு பாய். இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆச்சியார்? ஃப்ளைட்டு வந்து நின்றுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இறங்கக்கூடாது. ஃப்ளைட் நிப்பாட்டிட்டு அவன் ஸ்லாட் பார்க் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிரும். சில நேரம் உடனே கரெக்டாக பார்க் பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிற பிஸியஸ்ட் ஏர்போர்ட் ஜித்தா ஏர்போர்ட் வேர்ல்டுலேயே. அது ஹஜ் டெர்மினல் சொல்லவே தேவையில்லை. வந்துக்கிட்டே இருக்கு விமானம். இவன் எந்த ஸ்லாட் கொடுக்கான்னு தெரியாது. நம்ம ஹாஜி நின்ன உடனே லக்கேஜ் போட்டு வரிசையாக போய் நின்றக்கூடாது. அந்த அம்மா வந்து நீங்கள் வெளியில் போகிற சொல்கிற வரைக்கும் சீட்லேயே அமர்ந்துருக்கணும். ஏன் நம்மளை விட்டு திருப்பி கூட்டி போயிடுவாங்க இல்லையா? இல்லை பேசாமல் உட்காந்துருங்க. மெதுவாக வெளியே வாங்க. வந்த உடனே இதே மாதிரி வெயிட்டிங் ஹால் அங்கே இருக்கும். தொழுக வக்து வந்தால் தொழுதுக்கங்க. சின்னதாக தான் தொழுதுட்டு நம்ம என்ன செய்கிறோம், அடுத்து இமிக்ரேஷன் கவுண்டர் நம்ம போகணும். அங்கே என்ன தவறு நடக்கும் நான் சொல்லிடுறேன். சிம் கார்டு விற்கிறவங்க பூரா வந்து உங்களை வந்து பாய் சிம் வேணுமா சிம் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் இங்கேருந்து போகையிலேயே உங்களை சிம்ங்கிற இன்டர்நேஷ்னல் ரூமிங் போட்டுருங்க. அதுதான் சீப்பு. ஒரு 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு இருக்குது. போட்டு போயிட்டீங்கன்னா 60 நாள் 40 டைம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அங்கே உள்ள சிம்மை வாங்கிறாங்க. யூஸ் பண்ண சிம்மாக இருக்கும். அந்த பசங்கள்ட்ட வாங்கிறாதீங்க. வேலை பார்க்குற பசங்க 5 ரியால் 10 ரியால் வாங்கக்கூடாது. இப்போ இமிக்ரேஷன் கவுண்டர் நம்ம போகிறோம். இமிக்ரேஷன் கவுண்டர் என்னன்னு சொன்னால் ஆண்கள் ஒரு பகுதி இருக்கும், பெண்கள் ஒரு பகுதி இருக்கும். நம்ம ஊரில் ஆதார் கார்டு எடுத்தாங்களா பாய்? என்னென்ன பாய் எடுத்தாங்க? கை, கண்ணு எடுத்தாங்கல்ல. இதே மாதிரி அங்கே அவங்களுக்கு எடுக்கப்படும். கோஆப்ரேட் பண்ணணும் அவங்கள்ட்ட. இங்கேயும் அவங்க டாக்குமெண்ட்ஸை அவங்கள்ட்ட கொடுத்துடணும். நம்ம வெளியில் வந்துட்டோம்னா சகோதரி வரவங்க வெயிட் பண்ணணும். வந்து என்ன செய்யறோம், இமிக்ரேஷன் கவுண்டர் தாண்டி இப்போது லக்கேஜை 99% லக்கேஜை அவங்களே கொண்டு வந்து ரூமில் ஒப்படைச்சிடுறாங்க. ஒருவேளை அப்படி இல்லாட்டி இல்லை நீங்கள் தான் எடுத்து வரணும் சூழ்நிலை ஏற்பட்டால் நம்ம எடுத்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்துட்டோம்னு சொன்னால் இதுதான் கடுமையான கண்டிஷன். சவுதி அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா அப்ளிகேஷன் போடையிலேயே உங்களோட உடல் தகுதி இருக்கான்னு செக் பண்ணி தான் அப்ளிகேஷன் போட சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஊசி போடலே ஒரு தடவை பரிசோதனை பண்ண சொல்கிறான். இதையும் தாண்டி இந்த ஹாஜி ஜித்தா டெர்மினலில் வந்து இறங்கின உடனே ரேண்டமாக நாங்கள் பார்ப்போம். ஒரு மாதிரி கூனி குருவி போனால் நாங்கள் திருப்பி கூப்பிட்டு எக்கோ எல்லாமே எடுப்போம். அதில் ஃபிட்னஸ் இல்லாட்டி திருப்பி அனுப்பிச்சிடுவோம். கையெழுத்து போட்டிங்களாத்தா? என்ன போட்டீங்க? எதில் கையெழுத்து போட்டீங்க? திருப்பி கேட்பா, நீ தானே தான் கையெழுத்து போட கேட்டுருவான். அதனால் கொஞ்சம் அப்படி ஜப்பான் மாதிரி போங்க, அந்த கிராஸ் பண்ணல. கேட்பா நம்ம கடைசியாக தான் போகிறோம், பிஸியாக இருப்போம். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜித்தா டெர்மினல் வெளியில் வந்த உடனே லீலா பிக்குர ஷூரா ஓதிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம ஹஜ்ஜோட நெருக்கத்தில் நம்ம போகிறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஏர்போர்ட்டு. உங்களை பாஸ்போர்ட்டை பூரா உங்களுடைய ஏஜென்சி ஆட்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய அவங்க பஸ்ஸில் ஏற்றிட்டு இன்ஷா அல்லாஹ் வாங்க பாவா. பாருங்கள், இரவில் போனீங்கன்னா இந்த ஒரு எல்லையை நீங்கள் பார்க்கலாம்.
அவர் ரேகாலி மாதிரி இருக்கா, அப்படியே உண்மையிலே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. உடம்புலாம் புல்லரிக்கும். அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, களிமா சொல்லாமல் இதுக்குள்ளே போக முடியாது. அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீகை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்ம போகிறோம். இதை தாண்டி நம்ம பகலில் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஜித்தாவிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஜீசியாங்கிற இடத்துக்கு உங்க கூட்டி போவாங்க. அதற்கு முன்பாக அவங்களோட ஆஃபீஸில் போய் வண்டியில் நிப்பாட்டி உங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் அங்கே ஒப்படைச்சிருவான் டிரைவர். வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அன்பளிப்புகள் கொடுப்பாங்க. பிரியாணி கொடுக்கலாம், ஜம்சம் தண்ணி கொடுக்கலாம், நிறைய அன்பளிப்புகள் மௌலிமை பொறுத்து இருக்கிறத பொறுத்து கொடுத்து நினைச்சிடணும். 40 பேரா 40 போட்டது முன்னாடி வச்சுட்டு போயிடுவான். நம்ம காட்சி பள்ளப்பட்டியில் கிளம்பி பசியோடு இருப்பார், 2 வச்சு தள்ளி விட்டுருவார். கடைசி போய் சேருமா? அதனால் எல்லாருக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுத்துட்டு அஜிசியா இது நுஸ்கு கார்டு நாளைக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தோம் இதுதான் அஜிசியா பில்டிங். அடுத்தோம் உங்கள் பில்டிங்கில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னா உங்கள் பில்டிங் நம்பர் என்ன தெரிஞ்சுக்கிறோம். இது 607. உங்கள் பில்டிங் நம்பர் என்ன? சகோதரியை கூட்டிகிட்டு போய் பாருமா, பச்சை கலர் பில்டிங்காக இருக்குது, இந்தியா கொடி போட்டிருக்கு, 607ன்னு போட்டிருக்கு, நம்பர் என்னவோ இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பில்டிங்கில் ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அஜிசியா பில்டிங் அல்லாதனால சொஃபிஸ்டிகேட்டடாக தான் இருக்கும். நல்லா தானே இருக்குது. ஒருவேளை நமக்கு சுமார் ஆகிடுச்சுன்னு வைங்க, என்ன பாய் பவர் பாயிண்ட் அழகாக காமிச்சிங்க, இங்கே இப்படி இருக்குது, ஒரே கொய்தாக இருக்குது அப்படின்னா அதுதான் தக்தீர். அங்கே போய் என்ன பல்ட்டி அடித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆமாண்ணா செல்லம்னா பயங்கரமாக காமிச்சிங்க, இங்கே பார்த்தா ஒரு ரூம் போல அடாசாக இருக்குது, நல்லா சௌரியமாக தான் இந்த விட நல்லா சஃபிஸ்டிகேட்டட் பில்டிங் சரி. அதுக்காக தான் சமையல் நிப்பாடப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு பில்டிங் இருக்கும், உங்களுக்கான கட்டளை நீங்கள் ஒதுக்கிட்டு லக்கேஜை வச்சுக்கிட்டு பணம் வச்சுருப்பீங்கள்ல, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. கீழே ரிசப்ஷனில் கொடுத்தா கூட ரெஸ்பெக்ட் கொடுத்துருவாங்க. அதை பார்த்துக்க என்ன சொல்லுங்க எடுத்தவங்க. இது அஜிசியா பஸ் ஸ்டாண்டு. மலை உங்கள் சப்ஜெக்ட் அது. சரி, அது கூட வந்துடுறேன். இப்போ எஹ்ராம்னா என்ன பார்த்தோம் பாய்? 2 தைக்கப்படாத ஆடை. இல்லை மலைக்கு வாங்க, நான் வந்துருக்கிறேன். நீங்கள் ரூமில் தங்கிட்டு தயவு செய்து உடனே உம்ரா கிளம்பிடாதீங்க. பள்ளப்பட்டியில் கிளம்பினாலு கிட்டத்தட்ட நீண்ட பிரயாணத்துக்கு அப்புறம் ரூமில் போய் சேர்ந்துருப்பீங்க. நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 5 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு முதல் முறையாக காபத்துல்லா போகிறப்ப ரகுபர் வழிகாட்டி இல்லாமல் சென்றாதீர்கள். உங்களுக்கு ஹஜ் இன்ஸ்பெக்டர் கூட்டி போவாங்க, அப்படி இல்லாட்டி முன்னாடி போயிருப்பாங்கல்ல அவங்களோட போங்க. தயவு செய்து இந்த தான் தெரியுது கிளாக் டவர் அதான காரணம்னு போயிடாதீங்க. இப்போ நீங்கள் எப்படி வரணும்னு சொன்னால் அந்த மக்கா பிளேஸ்மெண்ட் தரேன். உங்களுக்கான பஸ் ஸ்டாப் நம்பர் 1, 2, 3 இருக்கும். உங்களுக்கு 23ஆம் நம்பர் பஸ் ஸ்டாப் வைங்க. அந்த 23ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா மாலிக் திருப்பி வருவாருன்னு சொல்லுவேன். ஏறினீங்கன்னா இந்த பஸ்ஸு ஒரு டனல் கீழே கொண்டு இறக்கி விட்டுருவான். இந்த சிவப்பு கலர் பஸ் இது கவர்மெண்ட் பஸ்ஸு. இதில் நீங்கள் ஏறினீங்கன்னா நேர காபத்துல்லா பக்கத்தில் கிளாக் டவர் கீழே வந்து இறக்கி விட்டுருவாங்க. சரி, இப்போ முன்னாடிலாம் வந்து பாபு சலாம் வழியாக நம்ம போகலாம். இப்போ பூரா லாக் பண்ணப்பட்டுச்சு. நீங்கள் என்ன செய்வீங்க? கேட் நம்பர் 1ஆம் நம்பர் கேட்டு பக்கத்தில் 76 ரைட்டாக இருக்கும். சரி, எந்த கேட்டில் போகிறீங்களோ நீங்கள் போயிட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ் இது காபத்துல்லாவோட பாபு சலாம் வியூ. இதுக்கு பேர் பாபு சலாம் வழியாக போனீங்கன்னா இந்த மாதிரி காபத்துல்லாவை நீங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, காணுக்கண் கூடி வேண்டும் காவாவைங்கிறது உண்மையிலேயே முதல் பார்வையில் உடம்பெல்லாம் ரோமங்கள்லாம் எந்திரிச்சு நிற்கும், கண்ணு மாலை மாலையாக தண்ணீர் வரும், உண்மையிலே உங்களுக்கு ஏற்படும். இப்போ அங்கே உள்ள முக்கியமான இந்த வெள்ளை டைல்ஸ் போட்டிருக்கல பாய், எவ்வளோ வெயில் அடித்தாலும் கால் சில்லுன்னு தான் இருக்கும். இதுக்கு பேர் மத்தாஃப். தவாப் செய்கிற இடத்துக்கு பேர் என்ன பாய்? சத்தமாக சொல்லுங்க. அடுத்து இது காபத்துல்லாவின் தங்க கதவு. அடுத்து ஹஜ்ருல் அஸ்வத். காபத்துல்லாக்கு 4 மூலைகள் இருக்கிறது. இது இந்திய தேசத்துக்கான மூலை. அடுத்து ருக்குனை ஷியாம் இருக்கு, ருக்குனை ஈராக் இருக்கு, ருக்குனை யமானி இருக்கு. ஆனால் நம்மெல்லாம் பெருமைப்பட்டுக்கிற வேண்டிய விஷயம்னா ஹஜ்ருல் அஸ்வத் இந்தியாவை நோக்கி இருக்கு. என்னாச்சு? ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்தில் ஒரு கல். அதனால நினைச்சிங்க எடுத்துவாங்க. இந்த பேருக்கு உங்களை கேள்விப்பட்டீங்களா பாய்?
முல்தஜிம் ஹஸ்ருல் அஸ்வத்திற்கும் காபத்துல்லாவின் தங்க கதிர்வுக்கும் இடைப்பட்ட இடத்துக்கு பேர் முல்தஜிம். இங்கு துவா கேட்டால் 100% ஒப்புக்கொள்ளப்படும். கிட்ட நெருங்க முடியாது. நானும் பார்த்துக்க எடுத்து இந்த வளையம் இருக்குல்ல பாய், ஒரு வளையம் மாதிரி போட்டிருக்கா, இது காபத்துல்லாவில் உள்பகுதி. அது இதுக்குள்ளே போய் தொழுதா, அதுக்குள்ளே போய் தொழுதா அர்த்தம். அது ஆண்களுக்கு டைம் கொடுப்பாங்க, அதெல்லாம் தம்பி எப்படி செய்யணுங்கிற அவரோட செஷன் அழகாக சொல்லுவாங்க. இதில் உள்ள தொழுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு பின்னாடி அடுத்து இது என்ன பாய்? மக்காமே இப்ராஹிம். இதில் நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட கால் தடம் பதிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட அஜர் என்ன கால் தடம் இல்லை, கால் வெடிப்பு கூட பதிஞ்சிருக்கு. நான் பார்த்தேன் போய் இப்படி நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா குதிங்காலோட வெடிப்பு அதில் இருக்கும். அல்லாவோட அத்தாட்சிகள் ஒன்று. அல்லா உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை கொடுக்கட்டும். ஆமீனே காணா. இதுதான் காபத்தில் உள்ள முக்கியமான விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம்னா, நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி 25 பயிற்சிகளை சொன்னோம். 3 மாசத்துல இந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துட்டு என்ன பெட்டி சைஸ் கட்டணும், பெட்டிக்குள்ளே என்ன வைக்கணும், என்ன வைக்கக்கூடாது விஷயம் சொல்லிட்டோமா? ரொம்ப ஸ்லோவாக தான் போய் போனேன் நான். எங்கள் பொறுப்புதார கூட சொல்லுங்க, என்ன பாய் இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க பாரு அண்ணே. சொல்லிட்டோம், டிக்கெட் போடுற சொல்லிட்டோம், விசா எடுக்கிற சொல்லிட்டோம், ஹஜ் ஸ்வேத ஆப்பை டவுன்லோட் பண்ணுற விஷயம் சொல்லிட்டோம். உங்களுக்கு சென்னை ஹஜ் ஹவுஸ் என்ன நடக்கும்னு சொன்னோம், விமானத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம், ஜித்தா டெர்மினல் என்ன செய்யணும்னு சொன்னோம், மக்கா ரூமுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் தெரியவாங்கிட்டோமா இன்ஷா. இப்போ நம்ம மக்கா ரூமில் இருக்கோம் இன்ஷா. இப்போ தம்பி சையத் அப்துல்லா உங்களுக்கு மக்காவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் இன்ஷா கொண்டு லோகர் பாங்க வரைக்கும் சொல்லுவாங்க இன்ஷா.